வீரம் விளைஞ்ச உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண் என்கிட்ட போய் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பதுன்னு பேசுறதுக்கு 3 பேர் இவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்து இருக்காங்களே. அந்த ஒரு அடையாளம் போதுமா? நீங்க வந்து உட்காருங்க, தீர்ப்பு சொல்லிடலாம். அவங்க லெகின்ஸ் ஜெகின்ஸ்னு ஒன்று போடுறாங்களே நடுவர் அவர்களை, இன்னைக்கு கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஜெகன்மோகினி படத்துல பேய் போட்டிருந்தது தான் இன்னைக்கு நீங்க போட்டுட்டு தெரியுறீங்க. ஆமாங்க. செல்வராணி இந்த சென்னகரம்பட்டியை சேர்ந்த ஒரு பெண். வயசு இன்னைக்கு அவங்களுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து ஒரு காளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு பெண். ஏன் அர்ப்பணிப்புன்னு இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, தன்னுடைய காளையை வளர்ப்பதற்காக தன்னுக்கு திருமணமே செய்யாமல் வாழக்கூடிய ஒரு பெண் வாழ்கிறாள் அப்படின்னா எவ்வளவு பெரிய தியாகம் அது. அந்த அணில வாய்ப்பு இல்லைன்னு பாவம் இந்த அணில உட்கார்ந்து இருக்காங்க. அவ்வளவுதான், இடம் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காங்க. இடம் இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்காங்க நடுவர் அவர்களே. அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆண்கள் அணிக்கு தள்ளப்பட்டேன்னு. என்னைக்குமே ஒருத்தர் பக்கத்துல நின்று பார்க்கும் போதுதான் அவங்க உண்மை தெரியும்ன்ற மாதிரி ஆண்கள் பக்கம் பேச போய் தான் இந்த ஆண்கள் எத்தனை பெரிய தியாகிகள்னு தெரிய வந்திருக்குங்க. சொல்லுமா? போற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? விளக்கு பூஜை இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்துல வச்சிருவாங்க. கீழே நல்லா 10 மட ஜமுக்காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பிகளா? அந்த 10 மட ஜமுக்காலம்லாம் போட்டு உட்கார வச்சு குத்து விளக்கும் கொடுத்து பூவும் கொடுத்து அச்சதையும் கொடுத்து எல்லாம் பண்ணா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போற்றி போற்றி. அந்த தெருவில் இருக்க குத்து விளக்கு பூஜையில எவ்வளவு காசு வாங்கினாங்க? போற்றி போற்றி. இங்க இவ்வளவு காசு வாங்கினாங்களே, வெறும் பிளாஸ்டிக் டப்பா தான் கொடுத்தாங்க. போற்றி போற்றி. இதுக்கு பேசாம நம்ம அங்கேயே போய் ஜாயின் பண்ணி இருக்கலாம். போற்றி போற்றி. இவங்க பக்தியை வளர்க்கிற கதை இதுதான் தம்பி. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவ சக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற எட்டயபுரத்து எரிமலை கவிஞனின் வரிகளையும் அவரையும் பாதம் தொட்டு வணங்கி நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி
இருந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சீரும் சிறப்புமாக தொடங்கி இருக்கின்ற இந்த நிகழ்விற்கு நம்மிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கு அமர்ந்திருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். 25 நாட்களாக, இப்போதான் கேட்டேன் அண்ணாட்ட, 25 நாட்களாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே ஓய்வில்லாமல் தன்னுடைய திறமை இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய பேச்சின் மூலமாக, செயலின் மூலமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தன் சார்ந்தவர்களையும் இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஆளுமை. இவரை நீங்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் பார்த்திருப்பீர்கள். மிக எளிமையாக நகைச்சுவை இருக்கும், அதே நேரத்தில் அதில் கருத்தும் ஒருங்கே அமைந்திருக்கும் என்பதுதான் இவருடைய தனி சிறப்பு. நடிகராக, இயக்குனராக, தன்னம்பிக்கை பேச்சாளராக, நடுவராக, இப்படி எத்தனையோ ஆக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சிறப்புகளையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன், இந்த பட்டிமண்டபத்து நடக்கக்கூடிய பட்டிமண்டபத்திற்கு நடுவராக இங்கே வந்திருக்கக்கூடிய திருமிகு அண்ணா சிங்காரவேல் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சலசலப்பு நிச்சயமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் இவரை பார்த்திருப்பீங்க, அதனால சலசலப்பு இருக்குது. அடுத்ததாக இந்த நிகழ்வு முக்கியமாக நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய தமிழகம் டைம்ஸ் அறக்கட்டளை மற்றும் தமிழகம் டைம்ஸ் வலையொலி தளத்தின் சார்பாக எங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பில் ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய திருமதி அருணா மேடம் அவர்களை மேடைக்கு உங்களுடைய அன்பான கைத்தட்டலோடு வரவேற்கிறோம். அடுத்ததாக நிச்சயம் ஒன்றை இங்கே சொல்ல வேண்டும். என்னுடைய ஊர் பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணப்போ சொன்னேன், ஒருத்தரினுடைய வரிகளை சொன்னேன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விசையுறு பந்தினை போல் அந்த வரிகளை எழுதியது யார்? கேள்வி கேட்காதீங்க மேடம், அது பிடிக்காது. தெரியும் எனக்கும். பாரதியார். நிறைய பேர் சொன்னீங்க, நீங்களே கைத்தட்டிக்கலாம். அந்த பாரதியாரினுடைய ஊருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஊர் தான் எங்க ஊர். எட்டயபுரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர். அங்கிருந்து மதுரைக்கு எப்போது போனாலும் இந்த கல்லூரியை நான் தாண்டி சென்று கொண்டே இருப்பேன். அவுட்டர்ல ஒரு அழகான ஒரு சூழலோடு இங்கு படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் உயரே பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே கல்லூரியை வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கும் பார்க்கிறதுக்கே. அந்த மாதிரி இடத்துல படிக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அரங்கத்தை, இந்த பட்டிமன்றத்தை நடத்துங்க, விவாத மேடையை நடத்துங்க. இந்த சமூகத்துக்கு நீங்க நல்ல செயல்கள் எது செய்தாலும் நாங்கள் உடனிருப்போம் என்று சொல்லி இந்த கல்லூரியினுடைய தலைவர், செயலர், முதல்வர் அவர்கள் எங்களுக்கு பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்கள், முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் கிடையாது, மண்ணையும் பொன்னாக்கும் மந்திரம் தெரிந்த பேராசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களாகிய உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கைத்தட்டலாம். தொடர்ந்து தம்பியிடம் இந்த அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. உணவும் சிறப்புங்கே, மக்களின் உணர்வும் உயர்விங்கே, கொண்டாடு கனவும் வீரத்தனமும் ஒன்றாய் இருக்க பாசத்தில் உயர்ந்தவராய், உபசரிப்பில் உன்னதமானவராய், வரலாறு போற்றும் தமிழ் வளர்த்த நகரமாய் எங்கள் மதுரையில் தமிழ் அகம் டைம்ஸ் அறக்கட்டளை மற்றும் வலையொலி தளம் பெருமையுடன் வழங்கும் நமது மதுரை மாநகரில் தைத்திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் மாணவர்களுக்கான விவாத அரங்கம் நடக்க இருக்கிறது. முனைவர் நாகரத்தினம், முனைவர் ஜெகதீசன் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் முனைவர் கே அர்ஜுனன் ஐயா அவர்களையும், செந்தமிழ் செல்வர்
நகைச்சுவை நாவலர் திரு அண்ணா சிங்காரவேலு ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளை உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். முனைவர் அர்ஜுனன் ஐயா அவர்களுக்கு தமிழகம் டைம்ஸ் சார்பாக பொன்னாடை மற்றும் நினைவு பரிசினை வழங்குகிறாள் திருமதி அருணா அவர்கள். நடுவர் செந்தமிழ் செல்வர் நகைச்சுவை நாவலர் திரு அண்ணா சிங்காரவேலு ஐயா அவர்களுக்கு தமிழகம் டைம்ஸ் சார்பாக பொன்னாடை மற்றும் நினைவு பரிசினை வழங்க வருகிறார் தமிழகம் டைம்ஸ் சார்பாக அருணா ஐயா அவர்கள். அடுத்ததாக சக்தி பில்டர்ஸ் மற்றும் சங்கத்தமிழ் கன்சல்டன்ஸ் திரு ராஜேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு தமிழகம் டைம்ஸ் சார்பாக திரு அருணா அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்த நிகழ்வாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பட்டிமன்றம். இப்பட்டிமன்றத்தில் இன்றைய காலகட்டத்தில் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பது பெண்களா ஆண்களா என்ற பட்டிமன்றத்திற்கு பேசுபவராக இருக்க மாணவ மாணவிகளை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பெண்களா என்ற தலைப்பில் பேசப்போகிறார்கள் செல்வி தீபிகா அவர்கள், செல்வி விஷ்ணுபிரியா, திருமதி செல்வமுத்துக்குமாரி. ஆண்களா என்ற தலைப்பிலே பேசப்போவர்கள் திரு பாலு ஆனந்த், திரு லாரா பாஸ்கர், திரு சிவசங்கரி. அடுத்ததாக இந்த மேடை நடுவர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உன்னதமான வாழ்க்கை. அந்த வகையில் ஒரு சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து இங்கே திரளாக கூடியிருக்கிற மாணவ மாணவிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா இன்னும் கூட நல்லா கைதட்டலாம். ரெண்டு உத்தரவாதத்தை நாங்கள் முன்னாலே கொடுத்துட்றோம். ஒன்று, இந்த பட்டிமன்றம் முடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் முடிச்சிருவோம். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியை முடித்த பிறகு நீங்கள் கிளம்பி போகும்போது ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்த்தோங்கிற மனநிறைவோடு போவீங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் முன்னாலே கொடுக்குறோம். தமிழகம் டைம்ஸ் அறக்கட்டளை மற்றும் வலையொலி தளம் நம்முடைய நாகரத்தினம் அங்கம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மீண்டும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விஷயம், அங்கங்கே நிற்கிற பேராசிரியர் பெருமக்கள் நீங்கள் வந்து உங்கள் இருக்கையில் உட்காரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா போகும். மாணவ மாணவிகள் ரொம்ப ரசித்து கேட்க போகிறாங்க. அதனால் உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் எந்த வேலையும் இருக்க போகிறதில்ல. அதனால் உங்களுடைய இருக்கையில் நீங்கள் வந்து அமர்ந்துடலான்னு பணிவோடு கேட்டுக்கிறோம். ஒரு யதார்த்தமான தலைப்பில் ரொம்ப ஒரு சிறப்பான பட்டிமன்றம் இது. பொங்கல் நாள் சிறப்பு பட்டிமன்றம், தை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் மதுரையில் ஒரு பிரசித்தி பெற்ற அற்புதமான இந்த கல்லூரியில் நடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு. பொதுவாக மதுரை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பேச வேண்டியதில்லைங்க. மதுரையை பற்றி தனியாக சொல்லணும்னா அது நம்ம மணிக்கணக்காக சொல்லலாம்.
தமிழகத்தினுடைய எல்லா துறையிலும் பிரசித்தி பெற்ற எல்லா மனிதர்களையும் கொடுத்தது இந்த மதுரை மண். வித்தியாசம்லாம் இல்லை. அது திரைப்படமா, எழுத்தா, பேச்சா, எல்லா துறை சார்பான மிக அரிய மனிதர்களை தந்த மண் இந்த மதுரை. இந்த மண்ணில் நடக்குது. அற்புதமான உங்களுடைய கல்லூரியில் நடக்குது பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். என்ன பொங்கல் அப்படின்னா, எத்தனையோ பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறோம். மாதம் நமக்கெல்லாம் தமிழர்களுக்கு எத்தனையோ பண்டிகைகள். ஆனால் பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னால் எந்த காரண காரியமும் கிடையாது. இதுக்காக தான் அப்படின்னு இல்லை, மண் சார்ந்த பண்டிகை. அப்படிதான் ஒரே வரையில் சொல்லணும்னா, மண்ணில் விளைந்த கரும்பு, மண்ணால் செய்த பானை, மண் மனிதர்களான விவசாயியை கொண்டாடுகிற அற்புதமான ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது பொங்கல் திருநாள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக ஒரு ஊருக்கு ஒருத்தன் புதுசாக போயிருக்கான். சார் இந்த ஊர் எப்படி சார் அப்படின்னு இருக்கான். அதுக்கு அந்த ஊருக்காரன் சொல்லியிருக்கான், அது உன் வாயை பொறுத்து, நீ ஒழுங்கா பேசினா இது நல்ல ஊர், இல்லைன்னா கெட்ட ஊருன்னு சொன்ன மாதிரி நாம் என்ன பேசுகிறோமோ அதுதாங்க ரிசல்ட்டாக வரும், எதிராளியினுடைய பதிலாக வரும். நான் மேடையில் மட்டும் சொல்லலை, வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பதில் வரும். அதானே வாழ்க்கையாக இருக்க முடியும். புதுசாக ஒரு ஊருக்கு போனவன் அந்த ஊரில் போய் கேட்டிருக்கான், சார் இந்த ஆறுமுக வீடு தெரியுமா அப்படின்னு இருக்கான். அவர் எந்த ஆறுமுகம் அப்படின்னு இருக்கார். இந்த குண்டா இருப்பாரா ஒல்லியா இருப்பாரா? இல்லைங்க, குண்டாவும் இருக்க மாட்டார், ஒல்லியாவும் இருக்க மாட்டார். கருப்பா இருப்பாரா சிகப்பா இருப்பாரா? கருப்பாவும் இருக்க மாட்டார், சிகப்பாவும் இருக்க மாட்டார். உயரமா இருப்பாரா குள்ளமா இருப்பாரா? உயரமாவும் இருக்க மாட்டார், குள்ளமாவும் இருக்க மாட்டார். அந்த ஆறுமுகம் தான் தெரியுமா அப்படின்னு இருக்கான். இது தெரிஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரி இருக்குன்ட்டு போயிட்டாங்க. நம்ம கேட்குற கேள்வியினுடைய விஷயமா தானேங்க பதில் வரும். வாழ்க்கை அப்படிதான். எங்க பேச்சு அப்படின்னு இன்னைக்கு 6 அற்புதமான பேச்சாளர்கள் பேச வர்றாங்க. நல்ல பேச்சாளர்கள் மேடையில் இருக்கும்போது நடுவர்களுக்கு வேலை இல்லை. எனக்கு நான் ரொம்ப பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் தெரியுங்களா, பெரியவங்கெல்லாம் பேச்சுக்கலை பெரிய கலைன்னு சொன்னாங்க. எத்தனையோ கலை இருக்குல்ல, ஆனால் பேச்சுக்கலை பெரிய கலைன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு நான் ரொம்ப நாள் யோசிக்கிறது உண்டு. மற்ற கலை எனக்கு தெரியாட்டினா கூட நான் பாராட்டிடுவேன். எனக்கு பாட தெரியாது, நல்லா பாடுறவங்கள பார்த்து சூப்பராக பாடுறீங்கன்னு சொல்லிடுவேன். எனக்கு ஓவியம் வரைய தெரியாது, ஒருத்தர் ஓவியம் வரைகிறாரு நல்லா வரைகிறீங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் பேச தெரிந்த எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை பார்த்து ரொம்ப நல்லா பேசுறீங்கன்னு பாராட்டுறோம் பார்த்தீங்களா. அதனால தான் பேச்சுக்கலை பெரிய கலைன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா, என்னை பற்றி அறிமுகப்படுத்தினாங்க. நான் இயக்குனர் விசு அவர்கள் அரட்டை அரங்கன்னு ஒரு நிகழ்ச்சி 600 வாரங்கள் சன் டிவியில் நடத்தினார். அதில் ஒரு பேச்சாளராக பேச போனேன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் பேச்சாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த கமிட்டியில் 10 ஆண்டுகள் அந்த அரட்டை அரங்கத்தில் விசு சார் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இந்த தொலைக்காட்சி பேச்சரங்க அனுபவத்தில் இந்த 20 வருஷத்தில் இது வரைக்கும் 1,20,000 பேச்சாளர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். இதை கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுறது கஷ்டமா கேட்கறது கஷ்டமான்னு என்கிட்ட கேட்டால் நல்லா தெரியும். கேட்கறது தான் கஷ்டங்கிறதுனால உங்கள் சூழல் உணர்ந்து நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, நாங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவசியம் இந்த தலைப்பில் நிறைய கேட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த பல விஷயங்கள் இன்னைக்கு பேசுகிற நாங்கள் விஷயங்களில் நிறைய புதிய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த தலைப்புக்குள்ளே எப்போ வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் நமக்கு புதுசாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நான் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய இனிய நண்பர், திரைப்படத்துறையிலே பல திரைப்படங்களுடைய உதவி இயக்குனராக இருந்து இன்றைக்கு விஜய் தொலைக்காட்சியில் அற்புதமான நிகழ்ச்சி இயக்கி கொண்டிருக்கிற அறந்தாங்கியை சேர்ந்த நண்பர் நடராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு கலாச்சாரமும் நாகரிகமும் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அவ்வளோதான் தலைப்பு. ரொம்ப இல்லை, ஆண்கள்கிட்ட தான் கலாச்சாரம் நாகரிகம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு அணி, பெண்கள்கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அணி. ஆண்களுக்காக ஒரு பெண் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அது ஒரு வித்தியாசம்தான். ஏன்னா என்னை பற்றி நானே பேசுகிறதுங்கிறது ஒப்புதல் வாக்கு மூலம், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது சாட்சி. அவங்க ஒரு சாட்சியாக வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமாக வந்திருக்காங்க. பெண்கள் தான் பேசுகிறதுக்கு இவங்க, ஆண்கள் தான் பேசுகிறதுக்கு இவங்க. என்ன கலாச்சாரம் நாகரிகம்னு என்ன? அதுவும் மதுரையில் போய் கலாச்சாரத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தின் அடையாள நகரமாக இருப்பதே மதுரை தானே. என்னங்க, அதுவும் இன்னும் ஒரு 15-20 நாளில் திருவிழா வந்துடும், ஜல்லிக்கட்டு திருவிழா. அதை திருவிழா மாதிரி கொண்டாடுறது நாம தான். உலகமே திரும்பி பார்க்குற திருவிழா ஜல்லிக்கட்டு திருவிழா. இடையில் அதுக்கான ஒரு குழப்பம் வந்தது, அதற்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்தது மெரினாவில். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதை பற்றி நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு போராட்டத்தை ஒரு அரசியல் கட்சி நடத்தினா அது சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க, ஒரு அமைப்பு நடத்தினா அது சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் மெரினா பீச்சில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூடியிருந்த கூட்டம் எது தெரியுமா?
கடந்து போனவர்களை கூட கலந்து கொள்ள செய்த வைத்த போராட்டம்னு சொன்னா அது ஜல்லிக்கட்டு போராட்டம். அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க போனவனு உட்கார்ந்துட்டான். அப்படி ஒரு பெரிய பெரிய புரட்சி ஏற்படுத்திய இந்த மண், அற்புதமான கலாச்சாரத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இப்படி ஒரு தலைப்பு. கலாச்சாரத்தை நாங்க தான் கடைபிடிக்கிறோம்னு சொல்ற பெண்கள், இல்ல அது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க. நீங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு விஷயத்த ரெண்டு பேருக்கு சொல்லிட்டேன். நான் தீர்ப்புன்னு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, அது நீங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லணும். அதனால இப்போ நான் நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டே செய்தியை சொல்லி நான் அவங்கள அறிமுகப்படுத்திட்டு அவங்கள பேச சொல்றேன். பெண்கள் அப்படின்னு சொன்னா கலாச்சாரம் நாகரிகத்தினுடைய அடையாளமாக இருப்பதே அவங்க தான். நீங்க பெண்கள்கிட்ட தானங்க அதை எதிர்பார்க்குது சமுதாயமே. ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்கறத விட கலாச்சாரமா இருக்கணும், நாகரிகமா இருக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு அதிக அறிவுரை சொல்றதே பெண்களுக்கு தான். நீங்க பெண்கள் சிறப்பை ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலாவுக்கு போனார். நிலாவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் உலகமே சந்தோஷப்பட்டது. அடையப்பா நிலாவுக்கு போயிட்டான், லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், எப்படி அப்படின்னு உலகமே சந்தோஷப்பட்ட போது ஆம்ஸ்ட்ராங் அம்மா கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கான், அம்மா உங்க பையன் நிலாவில் கால் வச்சுட்டான்னா உலகமே சந்தோஷப்படுது. அவன் அந்த அம்மா சொன்னாங்களாம், என் பையன் நிலாவில் கால் வச்சுட்டான்னு நீங்கள்லாம் சந்தோஷப்படுறீங்க, அவன் திரும்ப நல்லபடியாக எப்போ பூமியில் கால் வைக்கிறானோ அதுதான் எனக்கு சந்தோஷமான நாள் அப்படின்னால. எப்பவுமே இந்த தாயினுடைய உள்ளம், பெண்களுடைய உள்ளம் ரொம்ப இலகுவா இருக்குங்க. தான் சார்ந்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல பண்பாடு தானே. நீங்க அதை விட பெண்களுக்கான அந்த வலிமை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பெண்களுக்கு அப்படி இடம் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இத்தனை பெண்கள் இந்த கல்லூரியில கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அமர்ந்திருக்காங்க, மாணவிகள் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எண்ணில்லா துறையிலும் பெண்ணில்லா துறை இல்லை என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிற பெண்கள். 20 வருஷத்துக்கு முன்னாலங்க டெல்லியில், இது உத்தரப்பிரதேச தலைநகரத்திலேருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் புறப்படுது. அந்த ட்ரெயினில் ஒரு பெண்ணு, ஒரு 15 வயசு இருக்கும், அந்த பெண்ணு உட்கார்ந்துருக்கா. நிறைய ஆண்கள் இளைஞர்கள் தான் இருக்காங்க, பெண்களே இல்லை, அதிகமாக கூட்டம் இல்லை. அந்த ட்ரெயின் புறப்படுது. புறப்பட்ட ட்ரெயின் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் இருந்த ஒரு 4-5 இளைஞர்கள் அந்த பொண்ணு கழுத்தில் இருந்த செயினை அறுக்க வந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு 1/2 பவுனில் செயின் போட்டிருந்தா, அவ்வளோதான். அந்த செயினை அறுக்க வந்தாங்க. அந்த பொண்ணு தள்ளி விட்டா, ஒருத்தன் வந்ததுனால தள்ளி விட்டா. 4 பேர் 5 பேர் சேர்ந்து அந்த செயினை அறுத்த முயற்சி பண்ணோன்னா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை வேகமாக வெளியில் தள்ளி விட்டான், ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாங்க, செயினை அறுத்துட்டாங்க. அந்த பொண்ணு ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்தா, பக்கத்தில் இருக்கிற தண்டவாளத்தில் போய் விழுந்தா, தலையில் நல்லா அடிபட்டுருச்சு. இந்த ட்ரெயின் போயிடுச்சு. காலையில் 5 மணி வரைக்கும் அதே தண்டவாளத்தில் படுத்திருக்கா, கொஞ்சம் சுயநினைவு இருக்குது. அவள் படுத்திருக்கிற தண்டவாளத்தில் ஒரு ட்ரெயின் வர சத்தம் கேட்குது. லேசாக அப்படி தலையை தூக்கி பார்க்குறா, ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் இவ படுத்திருக்க தண்டவாளத்தில் வருது. ஐயோ என்ன ஆகுமோன்னு முயற்சி பண்ணி எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கையை ஊனி உடலை வெளியில் கொண்டு வந்துட்டா, ஒரு காலை வெளியில் கொண்டு வந்துட்டா, இன்னொரு காலை கொண்டு வரதுக்குள்ளே அந்த ட்ரெயின் ஒரு கால் மேலே ஏறி போயிடுச்சு. அப்படியே அந்த கால் செதைஞ்சு போச்சுங்க. காலையில் விடிஞ்ச உடனே பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஓடி வந்து அந்த குழந்தைய அப்படியே அள்ளிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த குழந்தைய காப்பாற்றிடலாம், ஆனால் ஒரு கால் வராது, அவள் கடைசி வரைக்கும் ஊனமாக தான் இருக்கணும், ஆனால் அந்த பொண்ணு பொழைச்சிருவான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு நல்லா ஆயிட்டா. அந்த பொண்ணு வீட்டில் இருக்கா. அந்த பொண்ணு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிங்க, 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. ஓட்டப்பந்தயத்துலலாம் முதலிடம் அவள் தான் வருவாள். வீட்டில் உட்காந்துருக்கா. போகிறவங்க படுறவங்கலாம் பேசுகிற பேச்சு என்ன தெரியுங்களா, யாரும் அந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்படலை. என்ன தெரியுமா சொன்னாங்க, யாரையாவது லவ் பண்ணியிருப்பா, அதனால தான் ஏதோ பிரச்சனையில் ட்ரெயின்லேருந்து குதிச்சிட்டா அப்படின்னாங்க. சில பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க, அப்போலேருந்து நான் பார்த்தேன் இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்கும், அதுவாக கிறுக்கு பிடிச்சி வெளியில் குதிச்சிருச்சுன்னாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு யோசிச்சா, உண்மை அந்த உலகம் யாருமே நம்ப மாட்டாங்க, என்னென்னமோ கற்பனையாக சொல்கிறாங்க, இல்லை இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து காட்டணும்னு நினச்ச அந்த பொண்ணு தினம் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற திடல், அந்த திடலில் அப்படியே ஒரு குச்சை ஊனிக்கிட்டு மெதுவாக எழுந்து அந்த திடலை சுற்றி 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 வந்தாள். ஒரு 4 வருடம் பயிற்சி எடுத்தாங்க. அந்த பயிற்சிக்கு பிறகு அவள் செய்த சாதனை என்ன தெரியுமா, இந்தியாவிலேயே முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் பூர்ணிமா சின்ஹா என்கிற ஒரு இளம் பெண் அப்படின்னு சொன்னா. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கடக்க முடியுங்கிற இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கான அந்த நாகரிக மாற்றத்தில் கூட இன்னைக்கு இருக்கிற இந்த இடையூறை தாண்டி கூட பெண்களால் ஜெயிக்க முடியுது அப்படின்னா அந்த பெண்களுக்கு இருக்கிற சிறப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க. ஆனால் இவங்க ஆண்கள், இப்போ ஆண்கள்னா நான் ஆணுங்கிறதுக்கு அந்த பக்கம் தீர்ப்பு சொல்லிட முடியுமா? இவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வச்சு தான், அது எப்படி நீங்கள் கேட்க போகிறீங்களோ அதுதான். எனக்கு என்னுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு நான் பிறந்தேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! என் பிறந்த நாளை இந்தியாவே கொண்டாடும். எனக்கு கல்யாணமானது ஆகஸ்ட் 18, வாங்கின சுதந்திரத்தை 3 நாளில் திருப்பி கொடுத்தது நான் தான்.
இந்த மேடையில், இந்த அரங்கத்தில், இந்த கல்லூரியில் பேசுறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமோ, வாழ்க்கையில் இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இவங்களை அறிமுகப்படுத்துகிறேன். வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர், யாராவது ஒருத்தர் கூட்டத்திலேருந்து எங்கிட்ட வந்து கேட்டால், உங்களால் வாழ்க்கையில் சந்தோஷமான மறக்க முடியாத விஷயம்னு சொன்னால், ஒரு பேர் சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் கைதட்டுறாங்க. நம் தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் மக்கள் மனதில் என்னாலும் ஜனாதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் சொன்னால் நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. அந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவரை 2 முறை நேரில் சந்திக்கிற பாக்கியத்தை பெற்றவன் நான். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அவர் நான் எழுதின ஒரு கவிதை புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருங்க. என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு ஜனாதிபதி அரை மணி நேரம் ஜனாதிபதி மாளிகையில் வாய்ப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி அப்படியெல்லாம் ஒருத்தர் சந்திச்சிட முடியுமா ஜனாதிபதியை? எம்பிக்களாலே முடியாது. என்னுடைய கவிதையை படிச்சுட்டு என் பக்கத்தில் உட்கார வச்சு ஏன் கையை பிடிச்சிட்டு அவர் பேசுகிறார். நாம் அவரை தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிற நேரத்தில் ஏன் கையை பிடிச்சிட்டு அவர் பேசுகிறாருங்க, கவிதையை பற்றி பேசுகிறார். எல்லாம் பேசி முடிச்சு அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வர்றேன். அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியில் ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்தது. அந்த நேரத்தில் அழகிய தமிழ் மகன் ஒரு படம், விஜய் ஸ்ரேயாவெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன், டெல்லிக்கு போனேன், டாக்டர் அப்துல் கலாமை பார்த்தேன், வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்தது, விஜய் ஸ்ரேயாவெல்லாம் நேரில் பார்த்தேன்னு சொன்னேன். என் பொண்டாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னான், என் வீட்டுக்காரர் டெல்லிக்கு போனார், நடிகை ஸ்ரேயாவை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னா. அப்துல் கலாமை பார்த்ததை சொல்லலை. ஏன்? அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் நமக்கே அவருடைய அருமை தெரியலைங்க. இன்னைக்கு அவர் இறந்த பிறகு இப்படி ஒரு மாமனிதர் நம்ம சமகாலத்தில் வாழ்ந்தாரான்னு இன்னைக்கு கொண்டாடுறோம். இன்னைக்கு ஆண்களுடைய இந்த கலாச்சாரமான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கும் பல அடிப்படையான விஷயங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்னு இவங்க சொல்ல வந்திருக்காங்க. பல விஷயங்கள், உடை கலாச்சாரம் பாருங்க, பெண்கள் தான் மாறி போச்சு. ஆண்களுக்கு அதுதான் சட்டை பேண்ட் விட்டா வேஷ்டி, இதை விட்டால் என்ன இருக்குது? பெண்களுக்கு தான் சுடி கடி புடி மடி என்னென்ன வித்தியாசமான உலகத்தில் உடை வருமோ எல்லாத்தையும் உலகத்தில் அறிமுகப்படுத்துறது பெண்கள் தான். ஆண்களுக்கு அவ்வளோதான். அது உடை கலாச்சாரமாக இருக்கட்டும், நீங்கள் சொல் கலாச்சாரங்கிறத வாழ்க்கையில் பேச்சில் கூட நம்மளால் தான் கலாச்சாரம்னு சொன்னான். பேச்சை கூட தமிழர்கள் தான் பேச்சு கூட இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக எல்லா விஷயத்துக்குமான அடையாளமாக நம்முடைய நாகரிகத்தை கலாச்சாரத்தை காப்பாற்றுறது ஆண்கள் தான். இவங்க பேச வந்திருக்காங்க. இவங்க பேசி முடிச்சா தானே, பேச்சாளர் கையில் மைக்க கொடுத்தா தான் பட்டிமன்றம் கொஞ்சம் அனல் பறக்கும். அதனால் இவங்களை பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒரு 3 நிமிஷம் தான். அதனால் இப்போ நான் இவங்களை அறிமுகப்படுத்துகிறேன். நல்லா உற்சாகமாக கைதட்டுங்க. பொதுவாக கைதட்டல் வாங்குறதுக்காக என்னென்னமோ சில பேர் சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்கிறதுல நிஜம், நான் படித்த உண்மை. அரை மணி நேரம் நீச்சல் அடிப்பதற்கு சமமானது 3 நிமிடம் கைதட்டுவது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு நமக்கான உடல் ரீதியான ஒரு பயிற்சியை, நல்ல பயிற்சியை தரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கூட்டங்களில் நல்ல விஷயங்களை கேட்கும்போது கைதட்டுறதுல என்னங்க அற்புதமாக ரசிக்கக்கூடிய உங்கள்கிட்ட பேசுகிறது என்ன இருக்குது? நாங்கள் 10,000 பேர் 50,000 பேர் கூட்டத்தில் பேசுகிறது, பொதுமக்கள்கிட்ட பேசுகிற சந்தோஷத்தை விட உங்களை மாதிரி மாணவ மாணவிகள்கிட்ட பேசுகிற சந்தோஷம் தான் எப்பவுமே பேச்சாளர்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் ஒரு அற்புதமான இந்த இடத்துல மிக கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் ஆண்களே அப்படின்னு பேசுவதற்காக ஒரு 3 பேர். பாலு ஆனந்த், அந்த பக்கம் ஆண்களே, பாலு ஆனந்த், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் விஜய் தொலைக்காட்சியில் நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம். அற்புதமாக அந்த நிகழ்ச்சியில் பேசி அந்த நிகழ்ச்சியினுடைய நடுவர்கள் மனசில் இடம் பிடிச்ச பாலு ஆனந்த் எழுந்து ஒரு மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு இளம் பேச்சாளர் லாரா பாஸ்கர் அவர்கள். இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா, அற்புதமாக பேசிகிட்டு இருக்க பேச்சாளர் இவங்களெல்லாம் நான் முதல் முறையாக என்னுடைய மேடையில் அவங்க பேசுகிறது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அவங்கள நான் வேறு மேடைகளில் அவங்கள பார்த்துருக்கேன், தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன். என்னோடு சேர்ந்து அவர்கள் பேசுவது எனக்கு இதுதான் முதல் மேடை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் ஆண்களுக்காக பேச வர இன்னொரு பேச்சாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள். இந்த நிகழ்ச்சி அற்புதமாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடியவங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு பேச்சரங்கம். அந்த பேச்சரங்க நிகழ்ச்சியில் அற்புதமாக பேசி, அந்த பேச்சரங்கத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மதுரையில் எனக்கு தெரிஞ்சு இவங்க தலைமையில் தான் அந்த போராட்டமே நடந்ததுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி தொலைக்காட்சியில் இவங்க பேசினதான் நான் பார்த்தேன். அப்படி தமிழ் சார்ந்த எந்த விழாவாக இருந்தாலும், அது எந்த போராட்டமாக இருந்தாலும் முன்னின்று நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு செயல் வீரராகவும் இருக்கக்கூடிய சிவசங்கரி. நல்லா ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுக்கலாம். பெண்களே அப்படின்னு பேசுறதுக்காக சொல்லரசி செல்வி தீபிகா அவர்கள்.
செல்வி விஷ்ணுபிரியா அவர்கள், திருமதி செல்வமுத்துமாரி அவர்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே ஓகே. இந்த இது 3 பேருமே பார்த்தீங்கன்னா நான் இவங்கள சொன்ன மாதிரி அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் 7 வருஷத்துக்கு முன்னாலே பேசி எனக்கு அறிமுகமானவங்க. அப்போதே அவங்க பள்ளியோ கல்லூரியோ படிச்சுட்டு இருந்த காலகட்டம் தான். அந்த நேரத்தில் கூட அற்புதமான நாங்கள் ஒரு வித்தியாசமான தலைப்பு கொடுத்தோம். கிட்டத்தட்ட இந்த தலைப்பு சார்ந்தது, ஆண்களா பெண்களா இல்லை, பழக்க வழக்கமா பாச பிணைப்புகளா அப்படின்னு ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் சார்ந்த தலைப்பை மதுரையில் நாங்கள் கொடுத்து அந்த அற்புதமான அரங்கத்தில் பேசினவங்க. அதனால பேச்சாளர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாம். இப்போ உடனடியாக பெண்கள் தொடங்குறதா நல்லா இருக்கும். பொதுவாக ஆண்களுக்கே காலங்காலமாக முன்னுரிமை கொடுத்துட்டோம். எல்லாத்துலேயும் ஆண்கள், இப்போ தான் பெண்கள் எல்லாத்துலேயும் முன்னால் வந்திருக்காங்க. அந்த வகையில் பெண்களே அப்படின்னு பேசுவதற்காக உங்கள் கைத்தட்டலோடு சொல்லரசி செல்வி தீபிகா அவர்கள் வருகிறார். நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். மைக் ஆன் பண்ணிக்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பனியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அன்னாய். அன்னை தமிழால் அவையோர் அனைவரையும் அன்போடு வணங்குகின்றேன். தமிழகம் டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த தை திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட இந்த அருமையான அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கான தலைப்பு என்ன? ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பது ஆண்களா பெண்களா? அவ்வளவுதான். ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்புல பேசுறதுக்கே இங்க 4 பெண்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா அப்புறம் ஏன் நடுவர் அவர்களே உங்களுக்கு குழப்பம்? இப்பயே தீர்ப்ப சொல்லி பட்டிமன்றத்தை முடிச்சு இவங்களையும் அனுப்பிடலாம் இல்லையா? எங்களுக்கு 33% கேட்ட இடத்துல 60% ஆயிடுச்சு பாத்தீங்களா? நடுவர் அவர்களே, மதுரையில பேசுறது, மதுரையில பிறக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமை. அதை விட பெருமை எனக்கு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நான் வீரம் விளைஞ்ச உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் மண்ணில் இருந்து வந்திருக்கக்கூடிய பெண். என்கிட்ட போய் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பதுன்னு பேசுறதுக்கு 3 பேர் இவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, அந்த ஒரு அடையாளம் போதுமா? நீங்க வந்து உட்காருங்க, தீர்ப்பு சொல்லிடலாம். நடுவர் அவர்களே, இன்னும் முழுசா முடிச்சுக்கிறோம். அதுக்குள்ள எங்க பக்கம் தீர்ப்பு சொன்னா எப்படி? பொங்கல் திருநாள், தை திருநாள்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது என்னது? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுன்னு நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? மாடுகள், அங்கு வரக்கூடிய மாடுபிடி வீரர்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருவாங்க. ஜல்லிக்கட்டு என்னைக்கு நடக்கும்? 365 நாள்ல ஒரு நாள் அலங்காநல்லூர்ல நடக்குது. மீதமுள்ள 364 நாட்களும் அந்த காளையை வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் பெண்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கா இல்லையா? மாடுபிடி வீரர்களை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா மாடை பராமரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பெண்கள் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு நிதர்சனமான உண்மை தெரியுமா? எப்பவுமே இந்த திரைக்கு முன்னால இருக்கிற ஆளை மட்டும்தான் நம்ம பார்க்கறோம். திரைக்கு பின்னால இருக்கிற ஆளை, கேமராவுக்கு பின்னால இருக்கிற ஆள் தெரியாது நமக்கு. கண்டிப்பா நடுவர் அவர்களே, இன்னைக்கு அதையும் தாண்டி பெண்கள் களத்துக்கு வந்து மாடு அவிழ்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காக்கணும்னு சொல்லி வீர தமிழச்சிகளா களத்துல இறங்குறாங்க இல்லையா? இந்த நிலைமையில எப்படி பெண்கள் காக்கலன்னு நீங்க சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, அதுவும் இதுல என்ன ஒரு விஷயம்னா, மதுரையில வந்துகிட்டே இவ்வளவு தைரியமா நீங்க பேச உட்கார்ந்துருக்கீங்களே. இல்ல, இப்ப உங்க ஊர்ல தானே நடக்குது. நீங்க பாப்பீங்களா? நீங்களும் களத்துல இறங்கிருவீங்களா? அப்படி அனுபவம் எதுவும் இருக்கா உங்களுக்கு? மாடு பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா நானும் கண்டிப்பா முதல் பெண்மணியா அங்க இறங்குவேன் நடுவர். நல்ல விஷயம். பெண்களுக்காக பேசும்போது நல்ல பெண்கள் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. தப்பு இல்ல, ஆண்களும் கை தட்டலாம்.
அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா ஒரு பள்ளி படிக்கக்கூடிய மாணவி, மதுரையை சேர்ந்த யோகதர்ஷினி அப்படிங்கிற மாணவி பல ஆண்டுகளா களத்துக்கு போய் மாடு அவிழ்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பெண் ஒரு போன வருடத்திற்கு முதல் வருடம் மாடு அவிழ்க்க போறாங்க. அவங்களோட மாடு பிடிபற்றுது. பெண் வந்து அவிழ்த்திருக்கியேமா, உனக்கு சிறப்பு பரிசு கொடுக்கறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்க வாமா பரிசு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி விழா கமிட்டியினர் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு களத்துல நின்னுக்கிட்டு தன்னுடைய கையை உயர்த்தி, இல்ல என்னுடைய மாடு பிடிபட்டுருச்சு, நான் அந்த பரிசை வாங்க மாட்டேன்னு அங்க நின்னாலே அதில் தெரிகிறது அல்லவா அவளுடைய பண்பாடும் நாகரிகமும். நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இருக்கோம் இல்லையா? அதுல மண் வாசனை லாவண்யா அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்க. இன்னைக்கு பல கிராமங்களினுடைய செல்ல குழந்தையா, தன் வீட்டு பிள்ளையா அந்த லாவண்யா இருக்காங்க அப்படின்னு சொன்னா பல ஊர்களுக்கு தேடி போய் மாடுபிடி வீரர்களையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த மாடுபிடி வீரர்களையும் பேட்டி எடுத்து தன்னுடைய தளத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த பெண்மணி, இளம் பெண்மணி நாகரிகத்தை காக்கணும், நம்மளுடைய ஜல்லிக்கட்டு அழிந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஊர்களுக்கு போய் பாடுபட்டுக்கிட்டு இருக்கதை எப்படி நடுவர் அவர்களே நம்மளால மறக்க முடியும்? நடுவர் அவர்களே, பெண்கள்னா என்ன சொல்லுவாங்க? ரொம்ப என்னம்மா பெண்கள்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றது? ரொம்ப மென்மையானவர்கள். நீங்க யோசிக்கிறத பார்த்தா வேற ஏதாவது சொல்லிராதீங்க நடுவர் அவர்களே. பெண்கள்னா மென்மையானவர்கள். என்ன தெரியும்? பொறுமையானவர்கள் அப்படி சொல்லுவாங்க. பூமாதேவியோட ஒப்பிடுறதுனால பொறுமையானவர்கள். பொறுமையானவர்கள், மென்மையானவர்கள். பெண்களுக்கு என்ன தெரியும்? சமைக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், பரதம் ஆட தெரியும். இது மட்டும் தானே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா நடுவர் அவர்களே? நம்மளுடைய கலைகள் அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பெண்கள் பறை இசைக்கிறாங்க. அசுர வாத்தியமா சொல்லப்படக்கூடிய நாதஸ்வரங்கள் வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சிலம்பம், ஒயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய கலைகளை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பை பெண்கள் கையில் எடுத்திருக்கிறாங்கிறத எப்படி நடுவர் அவர்களை மறுக்க முடியும்? நிலாவுக்கே போறாங்கங்க. நிலா பெண்களா மாறிட்ட காலம் இது. நிலாவை காட்டி சோறு ஊட்டின பெண்கள் இருந்த காலம் போக நிலாவிலேயே கால் வைக்கிற பெண்கள் வந்துட்ட காலம் இது. நடுவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு 105 வயதான பாப்பம்மா அப்படிங்கிற பாட்டி, அவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க. 105 வயசு அவங்களுக்கு ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த வயசுலயும் அவங்க வந்து விவசாயத்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் செய்யறாங்க. இத பாராட்டும் விதமா நம்மளுடைய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான, அதாவது 4வது உயரிய விருதா கருதப்படக்கூடிய பத்மஸ்ரீ விருது வழங்கி அந்த 105 வயதுடைய பாப்பம்மா பாட்டியை பாராட்டினார்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெண்கள் தானே நம்மளுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பாப்பம்மா பாட்டி தானே காப்பாத்துனாங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. பாப்பம்மா பாட்டி அளவுக்கு 2.5 ஏக்கர் எங்களால விவசாயம் பண்ண முடியலனாலும் எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்துல ஏதோ ஒரு மல்லி செடியோ ஒரு புதினா செடியோ இல்ல நம்ம தனி வீட்டுல இருக்கோம் அப்படின்னா மாடி தோட்டம் அமைச்சு இன்னைக்கு நாங்க விமானத்துல பயணிக்கிற அளவுக்கு பெரிய பெண்கள் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக விவசாயத்தை பெண்கள் கையில விடல அப்படிங்கறத நீங்க நினைவுல வைக்கணுமா இல்லையா? நடுவர் அவர்களே, இப்ப ஒரு வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பழங்குடியின பெண், இளம் பெண், 21 வயசு தான் ஆகுது அந்த பெண்ணுக்கு. அதை விட மிக சிறப்பான விஷயம் என்னன்னா 170 ஆண்டுகால வரலாற்றுல நியூசிலாந்துல இளம் பெண் எம்பியாக தேர்வானதா சரித்திரமே கிடையாது. அந்த பெண் தான் தேர்வாராங்க. அங்க அவங்க உரையாற்றும் போது அந்த உரைக்கு நடுவுல பழங்குடியின மக்கள் பேசிய பாஷையை அவங்க பேசுறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. அவங்களுடைய மொழி நமக்கு சுத்தமா புரியல, ஆனா அந்த மொழியின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்திய வலி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அந்த இளம் பெண் தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல முழக்கமிட்டாங்க பாத்தீங்களா, அதை நம்மளால மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? நிச்சயமா.
நடுவர் அவர்களே, இன்னைக்கு காலையில நமக்கு பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இதுக்காக 4 பெண்கள் வந்திருக்கோம், 3 ஆண்கள் வந்திருக்கோம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? 3 ஆண்கள் 4 பெண்கள். கீழே உட்கார்ந்து இருக்கிறதுலயும் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. பட்டிமன்றத்துக்கு கிளம்பி வரும்போது நாங்க 4 பேருமே எப்படி பட்டிமன்றத்துல உட்கார்ந்து பேச போறோமோ அதே போல நல்ல சேலை, பட்டு சேலை அழிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம். ஆனா இந்த 3 ஆண்கள் இருக்காங்களே, எல்லாரும் பேண்ட் சட்டையோட வந்து இங்கதான் வேட்டி மாட்டாங்க. இதுல இருந்தே தெரியலையா பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பது பெண்கள் தான் அப்படின்னு? அம்மா, நீங்க இந்த மேடைக்காக இந்த வேஷம் போடுவீங்க, நாங்க அப்படி இல்ல. பல இடங்கள்ல எங்களுக்கு இது ஒரு வசதியான உடை, இதுதான் எங்களுக்கு உடை. எங்களுக்கு வேற என்னமா இருக்கு? நாங்களும் அடிக்கடி ஸ்டேட்டஸ் போடணுங்கிறதுக்காக புடவை கட்டுவது உண்டு நடுவர் அவர்களே. சரி, நிறைவா நம்ம எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் தெரியும். கண்ணகி வந்து கோவலனை பிரிஞ்சு இருக்கும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. எதனால வருத்தப்பட்டாங்க அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய விருந்தினரை நம்மளால உபசரிக்க முடியலையே, நம்மளுடைய கணவன் இல்லாதனால வந்திருக்கக்கூடிய விருந்தினருக்கு உணவு படைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி கண்ணகியோட வழித்தோன்றலா இருக்கக்கூடிய பெண்களான நாங்க எப்படி நடுவர் அவர்களை நாகரிகத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுப்போம்? நிறைவா ஒன்று நடுவர் அவர்கள், நிறைவா குறுந்தொகை பாடல் ஒண்ணு அழகா இருக்கு. அந்த பெண் வந்து தலைவி ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்றாங்க. எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது. திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தாய் ரொம்ப புலம்புறாங்க, என்ன பண்ண போறாளோ தெரியலையே, சமைக்க தெரியாது, என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு புலம்புறாங்க. உடனே செவிலி தாய் இருக்காங்க இல்லையா, வளர்ப்பு தாய், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னா, அவளுடைய மெல்லிய விரல்களால மோர் குழம்பு வைக்கிறதுக்காக மோரை பிசைறா. பிசைஞ்சிட்டு கணவனுக்கு ரொம்ப அழகா பரிமாறா. அந்த கணவன் சாப்பிட்டுட்டு சொல்றான், ரொம்ப அருமையா இருக்குமா அப்படின்னும் போது அவ முகத்துல ஒரு சிரிப்பு தெரியுது. இதையெல்லாம் அந்த செவிலி தாய் பார்த்துட்டு நம்முடைய தலைவி மகிழ்ச்சியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் பெண்கள் சமையலறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். கம்ப்யூட்டரையும் எங்களுக்கு இயக்க தெரியும், கரண்டையும் பிடிக்க தெரியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர் அவர்களே, விழாக்களாக இருக்கட்டும், பண்டிகைகளாக இருக்கட்டும், என்ன விழாக்களாக இருந்தாலும் பெண்களுக்கு தான் அதில் பங்கு அதிகம் என்று சொல்லி இறுதியாக எங்கள் அணிக்கு நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீபிகா ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. பெண்களால் கம்ப்யூட்டரும் இயக்க தெரியும், எங்களுக்கு கரண்டியும் பிடிக்க தெரியும் அப்படின்னாங்க. கல்யாணத்துக்கு பிறகும் கரண்டியை பிடிக்கணும் சமைக்கிறதுக்காக. பொதுவாக அவங்க சொன்ன சில விஷயங்கள் பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம எத்தனையோ அனுபவங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். இந்த தலைமுறையில் எனக்கு தெரிஞ்சு இயற்கை சீற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கஜா புயல், தானே புயல், இப்படி பல இயற்கை சீற்றங்கள் வந்தது. கஜா புயல் வரைக்கும், கடைசியா தானே புயல் நிறைய பார்த்தோம். நீங்கள் நோய் தொற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்தது. டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இன்னைக்கு வந்த கொரோனா. இத்தனையும் பார்த்த ஒரு தலைமுறைன்னா இப்போ தாங்க பார்த்துருக்கோம். நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னால் செத்தாளுக்கு கொரோனா தெரியாது, இது சுனாமி தெரியாது. இனிமே பிறக்க போகிற ஆளுக்கு கொரோனா தெரியும், அனுபவிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. இத்தனையும் அனுபவிச்சது நாம தான். இந்த கொரோனா சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? மதுரையில் நடந்தது, வேற எங்கே இல்லைங்க. மதுரையில் வெளியில் யாரும் போகக்கூடாதுன்னு முதல் 21 நாள் ஒரு தனிமைப்படுத்தினாங்க, எல்லாரையும் வெளியில் வரக்கூடாதுன்னு. அந்த நேரத்தில் பிளாட்பாரத்தில் இருந்த பல பாதிக்கப்பட்ட, வேலைக்கு போனாதான் அன்றாடம் காட்சிகள், அன்னைக்கு போனாதான் சாப்பாடுன்னு நினைச்ச நேரத்தில் பல பேர் உணவில்லாமல் கஷ்டப்பட்ட போது ஒரு 7வது படிக்கிற நேத்ரா என்கிற பெண் தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னா, என்னுடைய எதிர்கால படிப்புக்காக நீங்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க இல்லையா, தயவு செய்து அந்த பணத்தை எல்லாம் கொடுங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சாப்பாடு இல்லாத மக்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போன்னு ஒரு 7வது படிக்கிற நேத்ரா என்கிற மதுரையை சேர்ந்த ஒரு மாணவி அந்த விஷயத்தை செஞ்சா அப்படின்னு சொன்னா, இந்த மனிதாபிமானம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட சிறந்த விஷயம் என்னங்க இருக்க முடியும்? அது பெண்கள்கிட்ட எப்பவுமே குறை இருக்காது. நீங்கள் இந்த கொரோனா சொல்லிக் கொடுத்த விஷயம் இருக்குல்ல, ஒரு காலத்துலலாம் யாருக்காவது ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ட காலம் போக, கொரோனா காலத்தில் இருக்கியா அப்படின்னா அவ்வளோ பிரச்சனை நமக்கு கொடுத்தது. இந்த முகக்கவசம் மாட்டிக்கிட்டு நான் என்னைக்காவது ஹாஸ்பிட்டலில், சினிமாவில் தான் பார்த்துருக்கோம், டாக்டரு முகக்கவசம் போட்டிருப்பார், நாம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் 24 மணி நேரம் போட்டிருப்பாங்க, கலட்டவே மாட்டான், தூங்கும் போது கூட அந்த முகக்கவசம் தான். நான் கேட்டேன், பரவாயில்லையே என்ன, அரசாங்கம் சொல்லியிருக்காங்கல்ல விழிப்புணர்வாக இருக்கணும்னா. அப்படியா, கலட்டவே மாட்டியான்னு, இந்த இருமல் தும்மல் வந்தால் மட்டும் கலட்டி வச்சிருவேன் அப்படின்னா.
எதுக்கு போடணுமோ அதுக்கு போடுறதில்ல. அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கடந்து வந்தோம். இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, கண்ணகியை பற்றி சொன்னாங்க. நீங்கள் கண்ணகி வந்து இந்த மதுரையில் நியாயம் கேட்டேன். நான் டெல்டா மாவட்டம், அங்கேருந்து வந்தவ தான். நான் தஞ்சை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். அங்கேருந்து வந்து இங்கே வந்து நீதி கேட்குறா. நீங்கள் தவறான நீதியை அவசரப்பட்டு சொல்லிட்டோன்னு சொன்ன பாண்டிய மன்னன் உடனே செத்து போனாங்க. அது கூட தப்பு இல்லை, அதுவே தப்பு தான். இருந்தாலும் தீர்ப்பு சொன்னது அவன் செத்து போகிறான். அவன் மேலே விழுந்து பாண்டி மாதேவி செத்து போகிறான். ஏன் அவன் என்ன தப்பு பண்ணா? தவறாக தீர்ப்பு சொல்லிட்டுன்னு நடிங்க பாண்டிய மன்னன் தானங்க செத்து போகணும். செத்து போயிட்டான். மேலே விழுந்து பாண்டி மாதேவி சாகிறத பற்றி இளங்கோவடிகள் ஒரு வரியில் எழுதுறாரு. அதில் எதுக்காக தெரியுமா செத்து போனாலாம்? இப்போ இந்த கூட்டத்தில் ரமேஷ்னு ஒருத்தர் போயிட்டாருன்னு வெளியில் போனார்னு வச்சுங்களேன், குமார்னு ஒருத்தரை தேடிட்டு வான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தன்னுடைய கணவனுடைய உயிரை, தன்னுடைய உயிரை விட்டு அந்த உயிரை தேட போயிட்டா அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லுவாராம். எப்படி பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறவங்க, உயிரை கூட குழந்தைக்காக, கணவனுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்கறக்கூடிய எண்ணம் பெண்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அற்புதமாக பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக ஆண்களே என்கிற தலைப்பில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மூலமாக இன்றைக்கு உலகத்தில் ஒரு நல்ல அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடிய பாலு ஆனந்த் அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இளையோசை, வஞ்சியர் தன் வளையோசை, தாழை மடலோசை, தாயதயிர் மத்தோசை என வரக்கூடிய தைப்பாவையாம் தைமகளை வரவேற்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னைக்கு தலைப்பே தெரியாம பேச வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. இன்றைய காலத்தில் சொல்லுங்க, பண்பாட்டையும் நாகரீகத்தையும் காப்பது பெண்களா ஆண்களா என்ற சிக்கலான தலைப்பிற்கு சிக்கல் தீர்க்க வந்திருக்கும் சிங்காளவேலருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல தீப்தி பேசிட்டு போனாங்க. மைபி கிளாரக் பத்தி பேசினாங்க. பழங்குடியின பெண், நியூசிலாந்துல இருந்து பேசினாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு. காலகேமிய மொழின்னு நம்ம பாய்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வரலாறு முழுசா படிக்கணும் தீப்தி எப்பயுமே. ஏன் அப்படின்னா அவங்க இன்னைக்கு வந்திருக்கலாம், அவங்க அரசியலை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்க தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்களாம். அப்ப அரசியல், நாகரீகம், பண்பாடு எல்லாத்தையும் அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தாத்தா தான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மறைச்சிடுறீங்களே. தாத்தா என்கிற ஒரு ஆண் அதெல்லாம் மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டு ஒரு பெண் தான் பேசணும், பெண் தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரண்டி பிடிக்க தெரியுது எப்படின்னு மனசாட்சியிலே நம்ம போய் சொல்றாங்கன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் இதுல டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருப்பீங்க? இல்ல சுடுதண்ணிக்கு எத்தனை விசில் வைக்கிறதுன்னு தெரியாம ஸ்விக்கில ஆர்டர் பண்ற ஆட்கள்லாம் சமையலை பத்தி பேச வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. அவங்களே ஒத்துக்கிறாங்க பொருளுக்கு. எங்க ஆண்களுக்கு என்னைக்குமே எப்படி தெரியுமா, பண்பாடு நாகரிகம்னு சொன்ன உடனே உணவு தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? உணவுங்கிறது பண்பாட்டினுடைய அடையாளம்ங்க. சமையல் என்னை கேட்டா சமையல் என்பது சாப்பிடக்கூடிய அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அது ஆண் பெண் எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம காலகாலமா என்ன வகுத்து வச்சிருக்கிறோம்? சமையல்னு சொன்னாலே அம்மா ஆக்கி போடுற சமையல் மாதிரி வருமா அப்படின்னு ஆண்களுக்கு கேட்டா தெரியும். இதே நினைப்போட தயவு செஞ்சு வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆயிராத, புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? முட்டைக்கோழி பிடிக்கவா 3 படி சமைக்கவா, முட்டைக்கோழி பிடிக்கவா 3 படி சமைக்கவா, எலும்பு கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா, கம்பஞ்சோறு ருசிக்கவா, முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பாடுறேன் இல்லையா? இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்த பொங்கல்னு ஒரு பண்டிகை வருது, அதுக்கு என்ன பருப்பு போடுவாங்கன்னு கேட்டா வெண்பொங்கலுக்கா இல்ல சக்கரை பொங்கலுக்கா? சரிம்மா வெண்பொங்கலுக்கு என்ன பருப்பு போடுவேன் அப்படின்னு கேட்டா வெண்பொங்கலுக்கு கடலை பருப்பு, சக்கரை பொங்கலுக்கு துவரம் பருப்பு அப்படின்றானுங்க. கடைசி வரை இந்த பாசி பருப்பு மறந்தே போயிட்டானுங்க. இந்த சமையலை பத்தி பேசுறப்ப மொழிதொகிர்ப்பு செய்த பொங்கல்ல கிராமங்கள்ல இன்னமும் அந்த மண்பானையில வச்சு பொங்கல் கொண்டாடுற பழக்கம் இன்னமும் மாறலைங்க. ஆனா சென்னை மாதிரி நகரப்புறத்துல அதுவும் மாறிடுச்சு. பொங்கல் அன்னைக்கு போன வருஷம் வீட்டுக்கு போற குக்கர்ல தான் பொங்கல். நம்ம மண்பானையில பானையில பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு கத்துவோம், அங்க குக்கர் விசில் அடிக்குது பொங்கலோ பொங்கலுக்கு தான். நம்ம என்ன பண்றது? இல்ல நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, சமீபமா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அடுத்து திருமணம் நடக்க போகுது. போறப்போ ஒரு அம்மா கண்டிஷன் போடுது,
என் மக வாழ போற வீட்டுல வாஸ்துபடி அடுப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப நினைச்சு பாக்குறப்பதான் தோணுது, அப்புறம் சாப்பாட்டுக்கு இருக்கவே இருக்கு ஸ்விக்கி சொமேட்டோ, ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. இதுல பண்பாட்டையும் நாகரிகத்தையும் பெண்கள் காப்பாத்துறாங்கன்னு பேச வந்துட்டாங்க. இப்பெல்லாம் பொண்ணு பாக்குறதுங்கிறத தாண்டி மாப்பிள்ளை பார்க்கும்போது பெண்கள் கேட்கிற முதல் கேள்வி சமைக்க தெரியுமா? இப்ப மாறி போச்சு. எனக்கு சமைக்க தெரியும் நடுவர் அவர்களே. ஆமா, ஒரு ஏன் சொல்றேன் அப்படின்னா, பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இப்பெல்லாம் சமையலுக்குள்ள வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நாங்களே சமைக்கிறோம். சமைக்க தெரியணும்னா யாரும் கை தட்டல. ஆனா ஒரு பெண் வந்து இந்த இடத்துல சமைக்க தெரியும் சொல்லியிருந்தா எல்லாரும் கை தட்டி இருப்பாங்க. ஆச்சரியப்பட்டு கை தட்டி இருப்பாங்க. இது சமைக்க தெரியுமான்னு. நீங்க ஆண் சொன்னதுனால யாரும் கை தட்டல. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் நடுவர்களே, எவ்வளவு விதவிதமான ஆடைகள் இவங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இவங்க போட்டு வந்திருக்கிறதுலே பாக்குறோம். காக்ரா சோலிங்கிறான், சல்வார் கமீஸுங்கிறான், சுடிதாருங்கிறான், குர்த்திங்கிறான், லெஹங்காங்கிறான், லாங்வானிங்கிறான், பலாசோங்கிறான், லெகின்ஸுங்கிறான், ஜெகின்ஸுங்கிறான், கிராப் டாப்புங்கிறான், ஷார்ட் டாப்புங்கிறான். எங்களுக்கெல்லாம் கேட்டா 4 பேண்ட்ல, அதுவும் நாங்க பசங்கள்லாம் பாருங்க எல்லாம் பிளாக் கலர் போட்டு வந்திருப்பானா, இருக்கிறதே 2 பேண்ட் தான் இருக்கும். ஒன்னு பிளாக் பேண்ட் இல்லைன்னா ஒயிட் பேண்ட். அதையும் மீறி போனா இப்படி வேட்டியை கட்டிட்டு நாங்க வாட்டுக்கு எங்கனாலும் கிளம்பி போய்கிட்டே இருப்போம். ஆனா அதுலயே இந்த பெண்களுக்கு கேட்டா நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அதிகபட்சமா போனா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அவ்வளவுதான். அதுல ஒரு வசதி எங்களுக்கு இருக்கு. ஒரு 5 நாள், ஒரு வாரம், 10 நாள் கூட துவைக்காம போட்டுக்கலாம். ஆனா அந்த பெண்கள் மசக்களின்னு ஒண்ணு போடுறாங்க. ஏன்னா விசாரிச்சு அதுனே மசக்களின்னு விற்காத கொசு வலையெல்லாம் நறுக்கி கையில வச்சு தைச்சு வச்சிருக்கான். அவங்களுக்கு தான் அந்த வித்தியாசம்லாம். அவங்க லெகின்ஸ் ஜெகின்ஸ்னு ஒன்று போடுறாங்களே நடுவரவர்களை, இன்னைக்கு கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஜெகன்மோகினி படத்துல பேய் போட்டிருந்தது தான் இன்னைக்கு நீங்க போட்டுட்டு தெரியுறீங்க. ஆமாங்க. கேட்டா நாகரிகத்தையும் பண்பாட்டையும் நாங்க தான் காப்பாத்துறோம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறது. ஆமா, அந்த பேய் படத்துல ஆமாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க 45 வருஷத்துக்கு முன்னால. அதை இப்ப ஜெயமாலினின்னு ஒரு அம்மா பேயா நடிக்கும். அந்த அம்மா தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அப்ப பாருங்க, பேய்க்கு போடுறது இப்ப அதை திரும்ப மருவி இப்ப பெண்களுக்கு வந்திருக்கு. இப்ப குழந்தை வளர்க்கிறது அப்படிங்கிறது பெண்களுக்கானது அப்படின்னு காலகாலமா சொல்லி வச்சாங்க இல்லையா? நம்ம அம்மாக்கள்லாம் தாலாட்டு பாடினாங்களா இல்லையா? பாடினாங்களா? மாம அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, பாட்டி அடிச்சாலோ பால் கொடுக்கும் சங்காலே, நீ அழுத கண்ணீரு யானைய குளிப்பாட்டி 4 குதிரையை குளிப்பாட்டி ஓடா ஓடுது அப்படின்னு தாலாட்டு படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாலாட்டு பாட தெரியுதா? கிடையவே கிடையாது. யூடியூப்ல வலைவலியில போட்டு விட்டுறது. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டுட்டு இருக்கிற நீங்க பண்பாட்டை பாடுறீங்க. நம்புறோம், ஓரளவுக்கு சொல்லலாங்க. இந்த பொங்கல் பொங்கி வர நேரத்துல ஐயா சொன்னாரு, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்ற இடத்துல குழவை போடுவாங்க. நம்ம கிராமத்துல பாட்டிமார்கள்லாம் போடுவாங்களா இல்லையா? அது எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தாலும் குழவை போடுற வழக்கம் இருக்கு. அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு பண்பாட்டை பாதுகாக்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க. இதுல அவங்க சொன்னாங்க, மண் வாசனை லாவண்யா இருக்கிறாங்களே தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்குலாம் அவங்கெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா 1-2 லாவணியாக்கள் தான் இருக்கிறாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ்குள்ள போங்க, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்பட்ட பேர் இருக்கிறப்ப எங்களுக்கு எப்படி மண் வாசனை லாவண்யா பத்தி தெரியும்? கார்த்தி மாமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கிற குரல் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்டா நாங்க பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறோம். மதுரையில வந்துகிட்டு நீங்க இப்பெல்லாம் பேசலாமா? அலங்காநல்லூர்ல இருந்து வந்திருக்கிறேன், அவார்டு வேணா கொடுத்துடுறோமா போறப்ப. ஏன்னா மாடு பிடிக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன தெரியுமா, அது ஆண்களை எப்படி தெரியுமா எதிர்பார்க்கறீங்க? அவன் மாடு பிடிக்கக்கூடிய வீடா கூட இருக்கட்டும், வீட்டுக்கு வரப்ப உங்களுடைய நீங்க சுடிதார் போட்டிருக்கீங்களோ நைட்டி போட்டிருக்கீங்களோ அதை பிடிச்சுக்கிட்டு மாலா 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 மாலான்னு பின்னாடி போகக்கூடிய ஆண்களை தானே எதிர்பார்க்கறீங்க. ஜல்லிக்கட்டுல காளையை அடக்கிற அதே வீரன் தான் உங்க பின்னாடி கண்ணுக்குட்டி மாதிரி வரான். எதுக்கு தெரியுமா? குடும்பம்ங்கிற அமைப்பு சிதைந்து போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் படக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? பண்பாட்டை பாதுகாக்கிறது ஆண்கள் தாங்க. மாலா மாலான்னு எல்லாம் யோசிக்கிறான், நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆக போகுது, வருங்காலத்துக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் போல அப்படின்ட்டு. அதுவும் எப்படி கேட்குறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? உன் வீராப்பு எல்லாம் வீட்டுக்கு வெளியே, விடிஞ்சதும் சமைக்கணும், துணிமணி துவைக்கணும், என் பேச்ச கேட்கலன்னா ஓ மூச்சை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நடுவர் அவர்களே. இதுதான் இவங்க பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காக்கக்கூடிய விஷயமா? இங்க மதுரையில நமக்கு ஓம் பெரியசாமி அப்படின்னு ஒரு ஐயா இருந்தார். எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. பட்டதாரி இளைஞர்களை கூட நாட்டுப்புற கலைகளுக்கு பின்னால் செல்ல வைத்த பெருமை அவருக்கு தாங்க உண்டு.
அப்படிப்பட்ட ஆண்கள் வாழ்ந்து கலாச்சாரத்தையும் பெருமையும் பாதுகாத்தாங்க. நம்மாழ்வார் மறுக்க முடியுமா? இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கருப்பு கவுனியும் சிவப்பு கவுனியும் இந்த சமூகத்துக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நெல் ஜெயராமன் அவர்கள். மறுக்க முடியுமா? இப்படி பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் யார் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஆண்கள் தான் நடுவர் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் பேசலாம். எங்களுக்கு என்னைக்குமே எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே, விட்டு கொடுக்காத தேங்காய் இருக்குல்ல, அரைபடுறப்ப விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி ஈஸியா கெட்டு போயிடும். மாப்பிள்ளை நாங்கெல்லாம் தக்காளி சட்னி மாதிரி. ஏன் அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடும் அரைக்கிறப்ப. அதனாலதான் ஒருபோதும் கெட்டு போகவே மாட்டோம். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், அதனாலதான் பாருங்க 4 பேத்துக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். பெருந்தன்மை பெருந்தன்மை இந்த பெருந்தன்மை கூட எங்கள் பண்பாட்டினுடைய சின்னம்ங்க இல்லையா? குறுந்தொகையில மோர் குழம்பு வைக்கிறத பத்தி எல்லாம் பேசுறாங்க. நான் சொல்றேன், நீங்க மோர் குழம்பெல்லாம் வைக்க வேணாம் சகோதரி, மோர் குழம்பெல்லாம் வேணாம். நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. அடுப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை முதல் சொல்லுங்க போதும். ஏன்னா அதெல்லாம் தெரியாம தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அது மட்டும் கிடையாது, இந்த பண்பாடு நாகரீகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அடிப்படையில் இருக்கிறது மொழி தான். மொழி இல்லாமல் பண்பாடை கட்டமைக்கவே முடியாது. இந்த ஆண்களுக்கு எப்பயுமே தன்னுடைய பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறது தான் மகிழ்ச்சி இருக்கும். அது வரைக்கும் அமைதியா இருக்கிறவன் கூட தனக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பிறந்ததுக்கு அப்புறம் அவன் முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும் நடுவர் அவர்களே. ஆனா இந்த அம்மாக்கள்லாம் எப்படி தெரியுமா, அம்மான்னு கூப்பிடுறதுல வர சந்தோஷத்தை விட தன்னை மம்மின்னு கூப்பிடுறதுல, அதுவும் இந்த செந்தூர் விளம்பரம் வந்ததுக்கு அப்புறம் செந்தூர் மம்மியா இருக்கிறதா ஆசைப்படுறாங்க. இவங்கெல்லாம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க எல்லாருடைய செல்போனிலும் மற்ற உறவுகளுக்கு எப்படி பேர் வைத்திருக்கிறார்களோ தெரியாது, ஆனால் எல்லோரும் தன்னுடைய அப்பாவை மட்டும் அப்பா என்றே பதிவு செய்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். அது அவ்வளவு உன்னதமான உறவு இல்லையா? மொழியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப இவர்கள் எவ்வாறு பண்பாட்டையும் நாகரீகத்தையும் காத்து வைப்பார்கள்னு எனக்கு தெரியல. இந்த கடைசி விஷயத்துக்கூட இதோட நிறைவு செய்து கொள்கிறேன் அவர்களே. ஏன்னா ரொம்பலாம் உண்மையை பேசுறதுக்கு என்னைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. உண்மை என்னைக்கும் உண்மைதான். அவங்களுக்கு தான் நிறைய நேரம் தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை நடுவர் அவர்களே நேரா போய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற அம்மாவுக்கு ஒரு ஐபோன் கிஃப்ட் பண்ணியிருக்கான். அந்த அம்மா அவ்வளோ ஆசையா, எதுக்குப்பா எனக்கு இந்த ஐபோன் கிஃப்ட் அப்படின்னோடனே, நேற்று நீங்க தானே என்னோட ஒய்ஃபுக்கு மேக்கப் போட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான், ஐபோன் கிஃப்ட். அந்த அம்மா பிரிச்சு பார்த்துருக்கு, அதுக்குள்ள ஒரு டப்பா. அதையும் பிரிச்சு பார்த்துருக்கு, அதுக்குள்ள ஒரு டப்பா. அதையும் பிரிச்சு பார்த்துருக்கு, அதுக்குள்ள ஒரு டப்பா. இன்னும்தான் இருக்கும் இருக்கும் இருக்கும். ஒருவேளை மோதிரம் கீதரம் தங்க கைக்கு மோதிரம் எதுவும் வாங்கி போட்டுட்டானோ அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்த்தா கடைசியில் ஒரு வெங்காயம் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்னப்பா தம்பி ஐபோன் இருக்குன்னு பார்த்தா வெங்காயம் இருக்கு அப்படின்னு. இதுக்கே இப்படி இருக்கே, நேற்று நீங்க போட்டீங்களே ஒரு மேக்கப், எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நாகரீகமும் பண்பாடும் உடையிலும் மொழியிலும் விருந்தோம்பலில் கூட மாறி போச்சு. இன்னைக்கு வரப்ப சொல்லிட்டு வர்றது இல்லையான்னு கேட்கக்கூடிய பெண்கள் இருக்கிறப்ப அனைத்தையும் நாகரிகமும் பண்பாடும் ஏன் பெண்கள் கிட்ட சொல்றோம் அப்படின்னா அவர்கள் இல்லைன்னா இதெல்லாம் பாதுகாக்க முடியாது நடுவர் அவர்களே. ஆனால் இன்று நாகரிகத்தையும் பண்பாட்டையும் இந்த பெண்பாடு தான் பெரும்பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. ஆண்கள் தான் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கட்டிக்காக்க வல்லவர்கள் என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை உங்களிடமிருந்து எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக தன்னுடைய வாதத்தை பதிவு செஞ்சுருக்கிறார். அவங்க ஜல்லிக்கட்டு பற்றி பேசும்போது இவரும் சொன்னார், நீங்கள் ஜல்லிக்கட்டு ஏன் எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னா தலைப்பு நம்ம கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறதுனால அதனுடைய அடையாளம். வெளிநாட்டுக்காரங்க நான் பார்க்குறேங்க, டிவியில் பார்க்குறேன், வெளிநாட்டிலேருந்து வந்து உட்காந்து பார்க்குறான், வேடிக்கை பார்க்குறான். ஏன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவன் துப்பாக்கியை சுடணும்னா கூட கையில் க்ளவுஸை மாட்டிக்குவான். ஆனால் தமிழ்நாட்டில் மாடு கொம்பி கத்தி மாதிரி சீவி இருக்குது, வெறுங்கையோட போகிறானேன்னு ஆச்சரியப்படுறான். கத்தி மாதிரி சீவி இருக்குது மாடோட கொம்பு, கையில் நம்மால் எதுவும் க்ளவுஸாக போட்டுட்டு போகிறான், எந்த தற்காப்பும் இல்லாமல் போய் அடக்கிறான். என்ன மறுநாள் பத்திரிகையில் செய்தி வருது, ஜல்லிக்கட்டில் 50 பேர் படுகாயம். யார் அடக்க போனாலா? அங்கேருந்து சர்பத்து குடிச்சிட்டு இருந்தாலும் டீ குடிச்சிட்டு இருந்தாலும் வேடிக்கை போனாலெல்லாம் வேடிக்கை பார்க்க போனாலாம் படுகாயம். ஆனால் அடக்க போனவன் பரிசோட வந்துடுறான். ஜல்லிக்கட்டு நம்முடைய அடையாளமாக சொல்லப்பட்ட விஷயத்தில் பின்னால் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை இன்னைக்கும் பாதுகாக்கிறது ஆண்கள் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பெண்கள், நீங்கள் ஒரே விஷயம் தான், நான் அடுத்து அவங்கள கூப்பிடுறேன். இந்த கையில் செல்போன் வந்த பிறகு இருக்கிற பாதிப்பு என்ன தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த செல்போன் வந்த புதுசில் குடும்பத்துக்கு ஒன்றுன்னு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்பாவும் இதில் தான் பேசுவார், அம்மாவும் இதில் தான் பேசுவாங்க, பையனும் இதில் தான் பேசுவான், பொண்ணு இதில் தான் பேசணும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்போ ஆளுக்கு ஒரு செல்போன் கையில் வந்ததோ அன்றைக்கி தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. என் மனைவி டிவியில் பார்க்குறான்,
இது பாருங்க, ஆன்லைனில் புடவை விற்கிறான். நம்ம ஊரில் ஒரு புடவை 1000 ரூபாய், ஆன்லைனில் வாங்கினா ஒரு புடவை 200 ரூபாய், 5 புடவை 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். அதெல்லாம் இல்லடி, ஏமாத்திடுவான். மிஸ்டு கால் கொடுத்தா வீட்டுக்கே வந்து கொடுப்பான். கொடுக்க அதெல்லாம் ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் செல்ஃபோன் எடுத்து மிஸ்டு கால் கொடுத்துட்டான். அவன் ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்குறான். நான் வேறு வழி இல்லாமல் அட்ரஸை சொல்லிட்டேன். கரெக்டாக 4 நாளில் பார்சல் வந்துருச்சுங்க. என்னடா இவ்வளோ கரெக்டாக இருக்கானேன்னு போய் நான் தான் பணத்தை கொடுத்து பார்சலை வாங்குறேன். நல்ல வெயிட்டாக இருந்தது. ஏதோ கல்லை கொடுத்து அனுப்பிச்சிட்டான் போல இருக்கு. எனக்கு சந்தோஷம். அப்போ தானே அவன் திரும்ப கேட்க மாட்டான். என் மனைவிட்ட கொடுத்தேன் பாருங்க, அவள் எனக்கு முன்னாலே பிரிக்கிறா. அந்த 5 புடவை 5 டிசைன் அவள் எதை போட்டாலும் அந்த 5 புடவை அப்படியே இருக்குங்க. அதான் பெண்களுடைய சாமர்த்தியம். அவள் ஆர்டர் கொடுத்த அத்தனை புடவை 5 புடவை இருக்கு. இந்த புடவையெல்லாம் என்ன தெரியுங்களா, நம்ம வீட்டுக்கு வீடு வந்து இந்த பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் கொடுத்துட்டு பழசை வாங்கிட்டு போவான்ல, அதெல்லாம் துவைச்சி அயன் பண்ணி அனுப்பிச்சி வச்சிருக்கான். அதில் என் பொண்டாட்டி வேண்டான்னு போட்ட 6 மாதத்துக்கு முன்னால் வேண்டான்னு போட்ட ஒரு சிகப்பு கலர் புடவையும் அதில் இருக்குது. குனிஞ்சிக்கிட்டே சொல்கிறான், அது ரொம்ப ராசியான புடவைங்க, போடும்போதே மனசு சரியில்லாமல் தான் கொடுத்தேன், அதான் திரும்ப வந்துடுச்சுங்கிறான். நீங்கள் இந்த ஆன்லைன் இந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துறது இன்றைக்கி பெண்கள் தான். சொல்லப்போனால் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறதும் பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஆண்கள் அப்படி இல்லை. பல விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வரக்கூடிய செய்திகள், பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு இந்த அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக உள்ள விஷயங்களில் பாதிக்கப்படுறதெல்லாம் பெண்கள் தான் அப்படின்னு அதிகமான செய்தியை பார்க்குறோம். இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கள் இருக்கோம். பெண்கள் தான் நம்முடைய கலாச்சாரத்தை நாகரிகத்தை காப்பாற்றுபவர்கள் அப்படின்னு பேசுவதற்காக செல்வி விஷ்ணுபிரியா அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். பாண்டியர் குதிரை புலம்படியும் தூள் பறக்கும் இளையர் சிலம்படியும் மதில் தோன்றிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர் மெல்லடியும் மயங்கி ஒழித்த மாமதுரை இது மாலையிலே மல்லிகை பூமதுரை. அவையோர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தையும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இப்ப எங்களுக்கு ரொம்ப இக்கட்டான நிலைமை. என்ன இக்கட்டு? ஏன்னா பாலு ஆனந்த் தம்பி வந்தாரு, சும்மா உருட்டுன்னு உருட்டிட்டு போயிட்டார். உருட்டுனா லேசான உருட்டுன்னு நினைச்சிடாதீங்க, செக்குல ஆட்டினா சுத்தமான உருட்டு. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, வந்தாப்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாப்ல, ஆண்கள் கிட்ட கைத்தட்ட வாங்கிட்டாப்ல. இப்ப எனக்கு என்ன சிக்கலா இருக்குன்னா, நான் உண்மையை தான் பேச போறேன், ஆனாலும் பயமா இருக்கு. ஏன்னா பொய் வந்து உரைக்க பேசியாச்சு, கைத்தட்டலையும் வாங்கியாச்சு. இப்ப நான் உண்மை பேச போறேன், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதாவது தலைப்பு என்ன, இன்றைய காலத்துல பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பது ஆண்களா பெண்களாவா, இல்ல தை பொங்கலை பச்சரிசியில் வைப்பதா கடலை பருப்பில் வைப்பதா? அதாவது கேள்வி என்ன, அதை தெளிவா புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்னுடைய தங்கை தீப்தி வந்தாங்க, ஜல்லிக்கட்டு இல்ல உண்மையிலே அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு கேக்குறாரு. அதாவது பொங்கலுக்கு எப்படி வைக்கணும் பட்டிமன்றம் வந்துட்டாரு, தை திருநாள் பட்டிமன்றம்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ பொங்கல் வைக்கிறது எப்படின்னு ஒரு டிப்ஸை போட்டு வந்துருவோம்னு பாயிண்ட்ஸ் கிடைக்கல ஆண்களுக்கு, வந்துட்டாரு. பச்சரிசியில் கடலை பருப்பை போடுவதா இல்லை துவரம் பருப்பை போடுவதா? தம்பி ரெண்டையுமே போட மாட்டோம், பாசி பருப்பை தான் போடுவோம். அதை அவரே சொல்லிட்டாரு. அவர் வரப்போதான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அக்கா எதை போடுவீங்க பொங்கல்ல? அவர் தான் அவருக்கு சமைக்க தெரியுங்கிறதையும் சொல்லிட்டாரு. அதாவது பெண் பார்க்கும் படலம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தம்பி வந்து பட்டிமன்றத்துக்கு வரல, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் மாலான்னு பின்னாலேயே போவேன், எனக்கு ஒரு நல்ல பொண்ணா இருந்தா அதுவும் இந்த அரங்கத்திலே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கிடைக்கிற மேடையை கொஞ்சம் அவருக்காகவும் பயன்படுத்திக்கிறார், அவ்வளவுதான். அதாவது சுடிதாரா லெகின்ஸா செக்கின்ஸா எத்தனையோ பெண்களுக்கு இருக்கான். ஏன் நாங்க போட மாட்டோமா லிஸ்ட்? பாப்கார்ன் பேண்டா, லைக்ரா ஷர்ட்டா, தீபாய்ஸ் ஷர்ட்டா, மேகி பேண்டா, பட்டர்ஃப்ளை பேண்டா, அதாவது ஜீன்ஸ் பேண்ட் இருக்கான், கருப்பு பேண்ட் இருக்கான், வெள்ளை பேண்ட் இருக்கான். இதை தவிர உங்ககிட்ட பேண்டே இல்லையா? ஏன்னா அதை தானே துவைக்க வேணாம், தெரியாது பாத்தீங்களா? ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்கவே வேணாம், துவைச்சாலும் தெரியாது துவைக்கலைனாலும் தெரியாது. இப்படி துவைக்கிறதுக்கு முடியாம ஏதாவது 2 பேண்டை எடுத்து வந்துகிட்டு எங்க கிட்டயே ஆடை இல்லையே, எங்களிடம் எந்த பேண்ட் இல்லையே, சட்டை இல்லையே, ஒரே ஒரு வேட்டி தானே இருக்கிறது. அதாவது பேசலாம், ஒரு அளவுக்கு பேசணுமா இல்லையா? பெண்கள் என்றால் காலையில் இதை சமைக்கவா,
மத்தியானம் அரை பொடி போடவா சாயந்தரம் முக்கா பொடி பொங்கவான்னு கேட்கணுமா? அதாவது பெண்கள் தான் சமைக்கணும்னு யார் சொன்னா? எல்லாருக்கும் வயிறு இருக்கா இல்லையா? எல்லாரும் சமைக்கலாமே, ஏன் பெண்கள் தான் சமைக்கணும்? வேணா நாங்க விட்டுறோம், நீங்களே பண்பாடை கட்டி காப்பவர்கள் இல்லையா? நாளையில இருந்து பொறுப்பை காலையில மத்தியானம் நைட்டுன்னு சமைக்கிற பொறுப்பை நீங்களே எடுத்துக்கங்க, நீங்கள் கட்டி காக்கிறீர்கள்னு நாங்க எடுத்துக்கிறோம். ஆண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னும் பெண் மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறது கிடையாது. ஆண்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனா பெண் என்பவள் பாரம்பரியத்தோடு தான் இருக்க வேண்டும், சேலையிலோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன நியாயம்? அதாவது ஒரு ரெண்டு தம்பி, நீங்க ரொம்ப நினைக்க கூடாது, பெண் தானே கொஞ்சம் சாஃப்டா தானே இருப்பாங்க, நாங்க கொஞ்சம் ரகடான ஆளு, தெரிஞ்சுக்கங்க. இப்படி லிஸ்ட் அவுட் நிறைய போட்டுட்டே போயிட்டாரு. டாட் லிட்டில் பிரின்சஸ். ஆமா சரி, டாட் லிட்டில் பிரின்சஸ் தான். எங்க வீட்லயே சமைக்க தெரியாதுதான், எனக்காவது ஒரு நாள் நாங்க சமைக்கிறோம், உப்பு இல்ல உரப்பு இல்லைன்னா எங்க அம்மாவோ அப்பாவோ என்ன பண்ணுவாங்க? பரவாயில்லப்பா இந்த அளவு சமைச்சிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வந்தா என்ன ஒரு உப்பு கூட இல்ல, என்னத்த நீ சமைச்சு கிழிச்ச, வார்த்தைகள் வருதா இல்லையா? அப்ப சும்மா வந்துகிட்டோம் அப்படின்றதுக்காக எதையாவது பேசக்கூடாது. அதாவது உலக நாடுகள் எல்லாம் நம்மளுடைய நாட்டை திரும்பி பார்க்கறதுக்கான காரணத்துல முதல் காரணம் என்ன தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றதுதான். ஆனா இன்னைக்கு பல திருமணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% 60% திருமணங்கள் எப்படி இருக்கிறது? தோல்வியில் முடிகிறது. குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும், ஆனா அம்மா ஒருபோதும் தன்னுடைய கணவனை விட்டு பிரிய மாட்டா. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கக்கூடியவள் தாய். அவள் இருவரும் இணைந்து இல்லாவிட்டால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த சமுதாயத்தில் வளம் வராது என்ற ஒரு தியாக உணர்வு பெண்களுக்கு இருக்குங்க. சப்போஸ் அதையும் தாண்டி விவாகரத்து ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவங்களுக்கு இருக்கிற குழந்தைய ஜட்ஜே சொல்லுவாரு, பெண் குழந்தையாக இருந்தால் மேஜர் ஆகிற வரைக்கும் தாய் கிட்ட தான் இருக்கணும், ஏன் தந்தை கிட்ட இருக்கணும்னு சொல்லல. ஏன்னா பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சரியாக தன்னுடைய குழந்தைக்கு தான் கற்ற அனைத்தையும் போதிக்கக்கூடிய தியாக உணர்வும் பெருந்தன்மையும் சமூக அக்கறையும் பெண்களுக்கு தான் உண்டு. அதனாலதான் கோவலன் கதை நீங்க இப்பதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கோவலன் கண்ணகி இல்லைனா மாதவின்னு போனா, எப்படி திருஷா இல்லையோ திவ்யா, அந்த மாதிரி கண்ணகி கிட்ட போனா, திரும்பி மாதவி கிட்ட போனா, அங்கேயும் போர் அடிச்சிருச்சு, திரும்பி கண்ணகி கிட்ட வந்தான். ஆனா கண்ணகியும் சரி மாதவியும் சரி கோவலனை தவிர வேறு ஒருவரையும் மனதாலும் நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வந்த பெண்கள்ங்க நாங்க. ஒண்ணும் இல்ல, கார்கில் போர் நடந்துச்சு. அங்க மேஜர் சரவணன் ஒருத்தர் இறந்து போனார். அவருடைய அம்மா பேட்டியாளர்கள் கிட்ட ரொம்ப கண்ணீரோட ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணாங்க. என்னம்மா பதிவு பண்றீங்கன்னு கேட்டா, இந்த கார்கில் போர் நாட்டுக்காக நடந்துகிட்டு இருக்கு, அந்த போருக்கு என்னுடைய மகன் இறந்து விட்டான், இனியும் அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இந்த பையன் இறந்துட்டான்னு எனக்கு கவலை இல்ல, இன்னொரு மகனை அந்த போருக்காக அனுப்ப முடியவில்லையே அப்படின்னு தான் அந்த பொண்ணு கலங்குனானா. காரணம் என்ன தெரியுமா? முதல் நாள் போர்ல தந்தையையும் அடுத்த நாள் போர்ல கணவனையும் இறந்ததுக்கு அப்புறமும் கூட 3வது நாள் போரும் கேக்குது. அந்த பறையொலி கேட்ட அந்த தாய் தன்னுடைய பிள்ளை 7 வயது பிள்ளை, அவனையும் கையில வேலும் அம்பும் கொடுத்து போருக்கு போடான்னு சொல்லி அனுப்பி வச்சா இல்லையா? அந்த சங்க பெண்ணினுடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள். அதனால்தான் கார்கிலில் தன்னுடைய மகனை இழந்த அந்த தாயும் இப்படி பேசினாள். நிறைவாக நான் சொல்லி முடிச்சிரையா, விருந்தோம்பல் பண்பு அப்படின்றது எல்லாத்துக்கும் உண்டு. அதனாலதான் விருந்தோம்பலில் உணவு அப்படின்றதுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, காசு பணத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்ச கமலாம்பா 1 ரூபாய்க்கு 1 இட்லியை வித்து மற்றவர்களுடைய பசியை ஆற்றுகிறாள். அது மட்டும் இல்லைங்க, சிறுதானியங்கள்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க, விவசாயம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனா சிறுதானியங்களினுடைய ராணின்னு ஒரு பெயர் வைத்தவர் ரதிமா அப்படின்ற ஒரு பெண். அந்த பொண்ணு ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒரு பொண்ணு. கிட்டத்தட்ட 30 வகையான அரிய திணை வகைகளை கண்டுபிடிச்சு தன்னுடைய நிலத்திலேயே பயிரிட்டு இன்னைக்கு துபாயில நடந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பணியாற்றினார், செயல்பட்டார், தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பெண்கள் கட்டி காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இறுதியாக மூலிகை மூதாட்டின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவரை மட்டும் பேசிட்டு நான்
சொல்லலாம்னு நினைக்கிறேங்கய்யா. காணி பழங்குடி நிலத்தை சார்ந்தவங்க லக்ஷ்மி குட்டின்ற மூதாட்டி. அவங்க கிட்டத்தட்ட 500 வகையான இயற்கை மூலிகைகளை கண்டுபிடிச்சாங்க, விஷ முறிவு மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க, பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு பத்மஸ்ரீ விருதுகள் பெற்றாங்க. இப்படி பல்வேறு வகைகள்ல பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கடைபிடித்து வருகின்றவர்கள் பெண்கள். அதனால்தான் குழந்தை பெண்ணினுடைய வரவணைப்பில் வளர்ந்தால்தான் நல்ல குழந்தையாக வளரும் என்றுதான். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைதான். அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொன்னாங்க. எனவே இன்றைய காலத்திலும் சரி என்றைய காலத்திலும் சரி பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் கட்டி காப்பவர்கள் பெண்களே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகம். இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலக மனிதரையெல்லாம் உருவாக்கினாள் பெண். பசிய மறந்தோம் பெண்ணை கண்டு, கவலை மறந்தோம் பெண்ணை கண்டு, கவிதை வரைந்தோம் பெண்ணை கண்டுன்னு கவிஞர் வாலி சொல்வார். இந்த பெண்கள் சமையலை பொதுவாக அந்த காலத்திலேருந்தே எங்கள் அம்மா சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சமையல் மாதிரி ஆகாது, எங்கள் அம்மா சமையல் அப்படின்னு சொல்கிறதே என்ன தெரியுங்களா, இந்த பெண்களை அடுப்படியிலே வைக்கணுங்கிற ஒரு கூட்டம் தான். பெண்களை நீ அங்கே தான் லாயக்கு, இது ஒரு வகையில் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொல்கிறதே பெண்களை அதுக்குள்ளே அடக்கணுங்கிற ஒரு விதமான ஆணாதிக்கம் தாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. இப்போ வந்துருச்சு வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் புருஷன் முன்னாடி 2 பேரும் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறான், மனைவி புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்படியே வரும்போது ரொட்டி வாங்கிட்டு வந்துருங்க, இது நைட்டு இவன் கடையில் போய் புரோட்டா மாதிரி ரொட்டி வாங்கிட்டு வர்றான். மனைவி என்ன செய்கிறா தெரியுங்களா, அதை அப்படி ஒரு கிளிப் மாதிரி வச்சு இந்த அனலில் காட்டி இந்த நெருப்பில் காட்டி கொண்டாந்து தட்டில் வைக்கிறான். புருஷங்காரன் சாப்பிட்டு பாராட்டுறாங்க, மனைவியை பாராட்டுறாங்க, சூப்பர் வெரி நைஸ், வெரி கை கொடுக்குறான் கொண்டாட்டிக்கு. அவளா சமைச்சா, கடையில் வாங்கிட்டு வந்ததை அப்படி நெருப்பில் காட்டி அனலில் காட்டி கொடுத்துருக்க, அதை தின்னுட்டு பாராட்டுறாங்க, சூப்பர் வெரி நைஸ். இங்கே அடுப்படியிலே கடந்து கூட்டு வச்சு பொரியல் வச்சு எல்லாத்தையும் சமைச்சு கொண்டாந்து முன்னால் வச்சா நம்மளால் திங்கிறான். அப்படியே இந்த பொக்கில் நள்ளி போடுற மாதிரி தின்னுக்கிட்டே இருக்கான். மனைவி பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டானான்னு கை கழுவ போயிட்டான். அங்கே போய் கேட்டான், எங்க இந்த பொரியல் இன்னைக்கு புதுசா, நீ என்ன மாடா, ஏங்க நீ அந்த வேலையை செய்ய மாட்ட, செய்கிறவங்களுக்கான பாராட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஆண்கள் சமுதாயம் தான். இன்றைக்கும் எல்லா வகையிலும் அந்த பண்பாட்டை காப்பாற்றுறது பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஆண், பரிதாபத்துக்குரிய ஆண் அப்படி சொல்கிறதா, லாரா பாஸ்கர் அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். கரும்பு தந்த தீஞ்சாரே கனிதந்த நெருஞ்சுவையே கவின்செய் முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே எடுத்து மகிழ் இளங்குழந்தாய் இசைத்து மகிழ் நல் யாழே வாய்மடுத்து மகிழ்ந்தேனே வையத்தின் பலனிலவே வாழ்வுக்கோர் புத்துணர்வே ஐயத்திற்கு அறிவொளியே தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். இவ்வளோ நேரம் உட்காந்து அக்கா சொன்னாங்க உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தோம்னு. அந்த உருட்டுகளெல்லாம் விட பெரிய உருட்டுகளாக அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருந்த நம்முடைய ரசிக பெருமக்களாகிய மாணவ செல்வங்களே, அதாவது நாகரிகத்தையும் பண்பாடையும் காத்துக்கிட்டு இருக்க இந்த லாரன்ஸுக்கு உங்களைய தாக்கி பார்க்கறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பெண்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க எப்படி வந்துட்டு மனசாட்சியே இல்லாம போய் சொல்லி எனக்கு தெரியல நடுவர்களே. காரணம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாப்பா பேசிச்சு, காளை மாடை வளர்ப்பதற்கு திரைக்கு பின்னால் நின்று கொண்டு பெண்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. நான் சொல்றேன், காளை மாடை வளர்ப்பதற்கு இங்கு எந்த ஒரு காளையாவது முன் வந்தாலும் அதற்கு தடை போறது ஒரு பெண்ணு தான் தெரியுமா நடுவர்களே. வீட்டுல மாட்டை கூட்டிட்டு வந்து வளர்க்கலான்னு வச்சிருந்தா அந்த அம்மா சொல்றாங்க வந்துட்டு, இந்தா வந்துருச்சுல தண்டச்சோறு, இதுக்கு சோறு போறது பார்த்தா இன்னொன்னு கூட்டிட்டு வந்துருச்சுங்கிறாங்க. இந்த மனைவி மார்கள் அதுக்கு மேல வந்துட்டு, ஏமா உன் பிள்ளைக்கு நீ என்னைய கட்டி வச்சதுக்கு அந்த மாட்டை கட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாடுகளை வளர்ப்பதற்கு தடை போடுவது கூட இந்த பெண்கள் தான். எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பதற்காக ஆண்கள் என்ன தெரியுமா நடுவர்களை செய்யறாங்க. பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா நடுவர்களே, அதை பிரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பண்பாடு ஓகேங்களா. பட்டர் பன் சாப்பிட்டுருக்கீங்களா நடுவர்களே? நீங்க இது பட்டர் பன் சாப்பிட்டுருக்கீங்களா? ஒரு 2 முறை சாப்பிட்டுருக்கேன். 2 முறை சாப்பிட்டுருக்கீங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும், அந்த பன்னை 2ஆ வெட்டி நடுவில் அந்த பட்டரை கொஞ்சம் தடவி திரும்ப அந்த பன்னை தூக்கி கல்லுல போட்டு 2 பக்கமும் நல்லா பெரட்டி அதை நல்லா பொன்னிறமா செவந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுப்பாங்க. இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா அந்த சூட்டையும் அனைத்தையும் தாங்குவது அந்த பன்னு தான். சரி நடுவர்களே, ஆனா மொத்த டேஸ்டையும் யார் தெரியுமா தூக்கிட்டு போயிடா, நடுவில் இருக்க அந்த வெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, வெண்ணெய், அந்த வெண்ணெய் மொத்தத்தையும் சுட்டுட்டு போயிருது. இப்படியாக இங்க யாரு வெண்ணெய்?
இல்ல நடுவர்களே நான் சொல்றேன் அடுத்து உதாரணத்துக்கு சொல்றீங்க. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் தான். நான் யாரையும் வெண்ணெல்லாம் சொல்லல. இப்படி உதாரணம் தான்மா. ஆண்கள் கட்டி அந்த பண்ணு மாதிரி ஆண்கள் கட்டி காத்த இந்த நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் நாங்க தான் காக்குறோம்னு சொல்லி ஒரு நிமிஷத்துக்குள்ள உள்ள இருக்க வெண்ணெய் எப்படி பண்ணை தூக்கி சாப்பிட்டு போயிருதோ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய இந்த காலத்துல எப்படி நடுவர்களே அவர்கள் தான் காத்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியும். ஒரே ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்ல விரும்புற நடுவர் அவர்களே, பிறரிடம் வந்துட்டு பேசுவது என்பது ஒரு பண்பாடு தான். ஒரு நம்மளுடைய அருகில் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு பண்பாடு தான். வந்துட்டு இன்னைக்கு ஒரு தெரியாத இடத்துல முதற்கொண்டு ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளிடமோ இல்லை மற்றவர்களிடமோ எளிமையா பேசி பழகிட முடியும். ஆனா ஒரு பெண்கள் ஒரு நாளும் அப்படி பேசிட மாட்டாங்க. காலையில வந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அந்த தீப்தி அம்மா அவங்க அம்மா கூட உட்காந்துருக்காங்க. நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம கூட பட்டிமன்றம் பேச வந்திருக்காங்களே அப்படின்னு தான்ட்டுன்னு நான் போய் கேட்கிறேன் பக்கத்துல, ஏங்க நீங்களும் பட்டிமன்றம் தானங்க பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் என்னை மேலையும் கீழையும் பார்த்துட்டு ஏதோ பிட் பாக்கெட் அடிக்க வந்தவன பார்க்க மாதிரி வந்துட்டு இப்படியே பார்த்துட்டு ஆமாங்க அங்கதாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்படியாக ஒரு மனிதனை எடுத்தோன்னு நம்மள்ட்ட பேசுறானே அப்படின்னு ஒரு மரியாதை கூட கொடுக்காம மேலையும் கிளையும் பார்த்து விட்டு பேசக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த பெண்களாகத்தான் இருக்காங்க. எல்லாருமே சந்தேக பார்வையில தான் பாக்குறது. எல்லாருமே சந்தேக பார்வை. இது ஒரு படிக்கு மேல வந்துட்டு அந்த அக்கா சொன்னாங்க, கோவலன் காலத்துல வந்துட்டு கோவலன் போனேன், ஆனால் வந்துட்டு கண்ணகி மாதவி இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அதெல்லாம் மலையேறி போச்சு நடுவர்களே. இன்னைக்கு மாமா குட்டிகளோடு வீக்கெண்டுகளை அனுபவிக்கக்கூடியவராக பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த இவர்கள் எப்படி இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க உங்களால சொல்ல முடியும்? மாமா குட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் அமைதியா இருக்காங்க. சரி நடுவர்களே, அடுத்த விஷயமாக விருந்தோம்பல் பண்பாடு. விருந்தோம்பலை பத்தி ரொம்ப அழகா பேசிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், படங்களை மட்டுமில்ல காலம் காலமாக வீட்டுக்கு தங்களோட வீட்டுக்கு கல்யாணமான கணவன் மனைவி வீட்டுக்கு அந்த கணவனுடைய தாய் தந்தையர் வந்தாங்க அப்படின்னா ஒருவேளை சோறு போடுவதற்கு இங்கு எத்தனை பெண்கள் கணக்கு பார்க்கிறார்கள். அவ்வளவுதான், புருஷன் செத்தார் அன்னைக்கு நைட்டு வரையிலும் திடீர்னு பார்த்தா சவுண்டு கேட்கும், ஏதோ அதிருதான் ஏதோ உருடுதான் அப்படிங்கிற மாதிரி கிச்சன்ல 2 பாத்திரம் பறக்கும், வாசலுக்கு வெளியே விளக்கமாறு கிடக்கும், போத குறைக்கு வண்டியை எடுக்க போலான்னு பார்த்தா அது மேல ஏதாவது கிடக்கும். இம்புட்டு கோபத்தையும் ஆண்கள் மீது காட்டி அந்த விருந்தோம்பல் பண்பை கூட இவங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த உதாரணம் சொல்றேன் பாருங்க, இன்னும் ஆகல, இன்னொரு 21ஆம் தேதி நடக்க போகுது நடுவர்களே. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். எங்களோட பண்பாடு எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்களோட பண்பாடு. எனக்கு ட்ரெஸ் எடுக்க போன நடுவர்களே கல்யாணத்துக்கு, எங்க அம்மா எங்க அக்கா 2 பேரு எங்க சித்தி பொண்ணு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னேன். அந்த பொண்ணுகிட்ட அவங்களெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வர்றோம், எனக்கு பிடிச்சதான் எடுக்கவே விட மாட்டாங்க, நான் மட்டும்தான் வருவேங்க இந்த புள்ள. ஆனா நாங்க எவ்வளவு தெரியும் நல்லவங்க, வரியாமா பரவாயில்ல சந்தோஷம், உன் தங்கச்சி மட்டும் வேணாம், உங்க சித்தி பொண்ணு இருக்குல்ல சித்தி பொண்ணையும் கூட்டிட்டு வா, பெரியமா பொண்ணு இருக்குல்ல பெரியமா பொண்ணையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட சந்தோஷமா துணி எடுக்க போகக்கூடிய அந்த ஒரு பாரம்பரியத்தை கூட ஆண்கள் நாங்க தானங்க காத்து. பெரிய மனசு அவ்வளவு நல்ல மனதுக்காரர்கள் நாங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்ப நடுவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்ததுக்கு அப்புறமும் கூட அவரை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். விஜயகாந்த் அவர்களை எதற்காக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? அவர் அரசியலில் சாதித்ததற்காக அல்ல, அவர் திரைப்படத்துறையில் நடிகனாக சாதித்ததற்காக அல்ல, தன்னோடு வேலை பார்க்கும் சக மனிதனை மனிதனாக மதித்து 3 வேளை உணவு அவன் கிடைப்பதற்காக ஒரு விஷயத்தை செய்து கொடுத்தார் என்றால் அதற்காக தானே அவரை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் நாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் நடுவர்களே, அப்படி கொண்டாடப்பட்டு இருந்த ஒரு ஆளை எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட துணைவியார் அழகா சொல்றாங்க, என்னுடைய கணவர் இத்தனை வருடங்களாக அரசியலில் செய்த நன்மைகளுக்காக அவரை நல்ல முறையில் அனுப்பி வைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு. அவர் விருந்தோம்பல் பண்புனால கிடைச்ச பெருமையை கூட அரசியலாக மாற்றி ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு மத்தியில எப்படி நடுவர்களை கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்ல முடியும்? கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புற நடுவர்களே, நிறைய பேசிட்டாங்க 2 பேருமே வந்துட்டு, ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமா மறந்துட்டாங்க நடுவர்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் போடுற விஷயங்கிறது இருக்குல்ல, பசங்க எல்லாம் எங்கேயுமே ஸ்டேட்டஸுக்காக இந்த பண்பாடை மதிக்க கிடையாது. உண்மையாலுமே மச்சான்னா மச்சான் தான், மாமானா மாமா தான், அவ்வளவுதான். ஆனா இந்த பெண்கள் ஸ்டேட்டஸ் போடுவதற்காக மட்டுமே இந்த சேலையையும் வேட்டியும் அணிவது மட்டுமில்லை, இவள் என் தோழி, இவள் என்னுடைய நண்பி என்று காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பது அவர்கள் அல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு நடுவர்களே, பாத்தீங்களான்னு தெரியல. அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, பக்கத்துல வீட்டுக்காரர் கீழே உட்காந்துருக்காரு, ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணுது, ஹலோ பாலுண்ணா எங்க வீட்டுக்காரர் அங்க வந்தாரா அப்படிங்குது. வேகமா அந்த பையன் சொல்றேன், ஆமாமா அந்த என் கூட தான் டீ குடிச்சிட்டு இருக்கான்ட்டுன்னு. ஆனா எங்க இருக்காரு வீட்டுக்காரு? அந்த அம்மா காலடியில உட்காந்துருக்கிறாப்ல. சரிங்களா?
ரெண்டாவதா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த மனுஷன் ஒரு படிக்கு மேல, ஐயா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமா, ஆஸ்பத்திரிக்கு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோங்கிறப்பல அந்த நண்பர். மூணாவதா ஒரு நண்பர் இருக்கான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான நண்பன். அம்மா இந்த என் பக்கத்துல தாமா இருக்கான், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிமிக்ரியில பேசுறான். ஹலோ சொல்லு அம்மு, நான் இங்கதான் அம்மு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நட்பில் கூட ஒரு நல்ல நட்பை காட்டக்கூடிய இந்த நண்பர்கள். ஆனா அந்த பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா, கூட இருக்கப்பல கமிட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டா போதும், அடுத்த ஒரு வாரம் திட்டம் போட்டு அந்த கமிட்டான பிள்ளையை எப்படா பிரிச்சு விடலாம், அந்த லவ்வர்ஸ் ரெண்டு எப்படா பிரிக்கலாம்னு சொல்லி பாடுகிறாங்க. அப்படின்னா எப்படிங்க இந்த நட்பை வந்து இவங்க காப்பாத்துறான்னு சொல்ல முடியும்? காலங்காலமாக என்னுடைய நாகரிகமும் என்னுடைய பண்பாடும் சொல்லி கொடுத்ததே இந்த நட்பை தானங்க. இறுதியா ஒண்ணு சொல்றேன், எனக்கும் பேசணும்னு ஆசை தாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த தமிழரின் பண்பாடு, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது நாகரிகம்னு. இன்னைக்கு வாங்க 2000 வருஷம்லாம் வேணாம், இன்னைக்கு என்ன இருக்குது அதை மட்டும் தான் பார்க்கணும். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற நடுவர் அவர்களே, நம்முடைய நாகரிகமும் பண்பாடும் காப்பதற்காக ஜல்லிக்கட்டை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தோம். அந்த ஜல்லிக்கட்டு இவ்வளவு தூரம் வெற்றி அடையறதுக்கு காரணம் அங்க வர்ணனையாளராக உட்கார்ந்து கொண்டு கத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆண்மகன் தான். நீங்கள் எந்த ஜல்லிக்கட்டை எடுத்துக்கொண்டாலுமே அங்கு மாடு பிடிப்பவர்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த வர்ணனையாளர் தாங்க முக்கியம். அவர் பேசுற பேச்சுல மட்டும்தாங்க அந்த ஜல்லிக்கட்டு வெற்றி பெறுதா இல்லையாங்கிறதே இருக்கு. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வெற்றி பெறுதுங்கிறீங்க, 6 மணி நேரத்துக்கும் மேலாக ஒரு வர்ணனையாளன் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரே காரணம், என்னுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வெறும் காணொளி அல்ல காதுகளால் கேட்பதில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாடுபட்டா அப்பேற்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் தான் நாங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றியை நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள பட்டிமன்றத்தை முடிக்கணும், நிறைவு செய்யணுங்கிறதுனால உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு, ஏன்னா நான் குறுக்க பேசி அவங்க வேகத்தை குறைச்சிடக்கூடாது. திருமதி செல்வமுத்துமாரி அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நல்லா பேசினார் பாஸ்கர், நல்லா இருந்தது. கல்யாணம் 21ஆம் தேதியா? அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பட்டிமன்றம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்மை உயிரோடு படைப்பவன் இறைவன் என்றால், உயிர் இருக்கும் வரை உணவை கொடுத்து காப்பவர்கள் உழவர் பெருமக்கள். அந்த உழவர் பெருமக்களின் பெருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அறிவுசார் நடுவர் அவர்களே, இரு அணியை சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பாரதி கண்ட புதுமை பெண்களே, பாரதியாராகவே பெண்களை போற்றக்கூடிய என்னுடைய ஆண் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தில் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் காப்பது ஆண்களா பெண்களா அப்படின்றது தலைப்பு. இதுதான் கேள்வி. நான் முதலையே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி நாகரிகத்தோடும் பண்பாட்டோடும் தான் இருக்கிறார்கள். ஆனா அதை யார் காத்துட்டு இருக்கிறாங்க காலந்தோறும் அப்படின்றதுதான் கேள்வி. என்னுடைய பேச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 தம்பிங்க வந்தாங்க. ஒருத்தர் திருச்சி மணப்பாறையில இருந்து வந்தார். ஜனவரி 21ஆம் தேதி கல்யாணம். பாவம், பேசின பேச்சுக்கு அடமலையா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா. கல்யாணத்துக்கு பிறகு பட்டிமன்றம் பேசுவாரான்னு கேளுங்க. எப்படி பேசுவாரு பாப்போம். இன்னொரு தம்பி நம்ம மதுரை பாலு ஆனந்த், எனக்கு சமைக்க தெரியும் என்று சொல்லி பெண் பார்ப்பதற்காகவே வந்திருக்கின்ற அந்த தம்பிக்கும் ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் இங்க தெளிவுபடுத்திக்கிறேன். தம்பி சொன்னாரு, தாலாட்டு அந்த காலத்துல பாட்டி அம்மா ஆராரோ ஆரிராரோன்னு எப்படியெல்லாம் தாலாட்டு பாடினாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சுனதும் சிரிச்சிருச்சு அப்படின்னு தானே குழந்தைக்கு சோறு ஊட்டுறீங்க அப்படின்னு சொன்னாரு. வந்ததுல இருந்து பட்டர் பண்ணு பொங்கச்சோறு தண்டச்சோறுனே பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல நீங்க. அந்த காலத்துல தாத்தாவும் அந்த காலத்து இளைஞர்களும்
காலையில் பழைய சோற்றை சாப்பிட்டு விட்டு அத்தனை கிலோ எடையுள்ள ஏற தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு விவசாயம் பண்ண போனாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? கேள்வியா இல்லையா? ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டிக்கு மாறிக்கிட்டோம் தாலாட்ட. இதுல என்ன தப்பு இருக்கு நடுவர் அவர்களே? நீங்க இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். கண்டிப்பா. ஆமா. அதே மாதிரி எப்ப பார் பண்பாடு கலாச்சாரம் அப்படினாலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிதடி சண்டை வந்துருது. நீங்க அப்படி சண்டை போடுறீங்க, கிச்சன்ல பாத்திரத்தை உருட்டுறீங்க. நான் கேக்குறேன், வருடத்தில் 365 நாட்களும் ஒரு மனைவியானவள் கணவனுடைய வீட்டிலே உங்களுக்காக இருந்த அனைத்தையும் செய்கிறாள். ஆனால் ஒரு 10 நாட்கள் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்டா, வேலையே இல்லாத ஒரு வேலை இருக்கு எனக்கு, நீ மட்டும் வேணா போயிட்டு வா, ஆனா போன அன்னைக்கே திரும்பி வந்துடணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ போட்டு அனுப்புறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இப்பெல்லாம் பெண்கள் கேட்டுட்டு போறாங்களாமா? ஐயா, நாங்க மதுரை பெண்மணிகள் கேட்டுட்டு தான் போவோம். பண்பாடோடையும் கலாச்சாரத்தோடையும் நாகரீகத்தோடையும் தான் இருக்கிறோம். இப்ப என்னோட பாயிண்ட்ஸுக்கு வர்றேன் நடுவர் அவர்களே. தம்பிங்களே கொஞ்சம் கேளுங்க, நான் பேசுறது எல்லாமே நம்ம வீட்டுல உள்ளதுதான். நடுவர் அவர்களே, வீட்டுல இப்போ ஒரு புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேர்த்தி கடன்னு ஒரு விஷயம் உண்டு. ஆமா, பக்தியில ஆரம்பிக்கிறது. ஒரு மஞ்ச துணியை எடுத்து, கடவுளே குலதெய்வமே என் புள்ள காய்ச்சல்ல கிடக்குறான் அப்படின்னு சொல்லி, ரொம்ப பெரிய காசெல்லாம் கிடையாது, ஒத்த ரூபாயை தூக்கி அந்த மஞ்ச துணியில முடிஞ்சு வச்சு, அவனுக்கு அந்த காய்ச்சல் சரியானதற்கு பிறகும் கூட எப்பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ அப்பொழுது முதல் ஆளாக அந்த மஞ்ச துணியை எடுத்து வருவது தன்னுடைய தாய் தான் என்பதை எந்த ஆண்மகனும் மறுக்க முடியாது. நிறைய பேசினாங்க. இன்னைக்கு ஆரம்ப கல்வி 1ல இருந்து 5ஆம் வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான். ஏன் தெரியுமா? அவர்களால் மட்டும்தான் அடுத்து வருகின்ற எதிர்கால சமுதாய அந்த வாலிபர்களை, அந்த இளம் சமுதாயத்தை அக்கறையோடும் அரவணைப்போடும் கலாச்சாரத்தோடும் பண்பாட்டோடும் ஒரு பெண்ணால் தான் வழிநடத்த முடியும் என்பதால் தான் அரசாங்கமே அந்த வழிமுறையை உருவாக்கி இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தை பத்தி ரொம்ப அழகா நடுவர் சொன்னீங்க, நேத்ராவை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு நேத்ரா 7 படிக்கக்கூடிய சிறுமி, ஆனால் பல வீடுகளில் தன்னுடைய கணவன் வேலை இழந்து இருக்கக்கூடிய சமயங்களில், ஐயா வருத்தப்படாதீங்க, இப்ப என்ன கெட்டு போச்சு, 5.5 பெட்டியில நான் சிலுவாட்டு காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கிடலாம், எதுக்கும் ஏன் ஆண்மகன் கலங்க கூடாது என்று தைரியம் சொல்பவள் பெண். அதே மாதிரி பொங்கல் வரப்போகுது, பொங்கலா இருந்தாலும் சரி, தீபாவளியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம பேச்சுக்கு வேணா எல்லாம் பேசலாம், ஆனா உண்மையிலேயே வீட்டுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த அம்மா காலையில எந்திரிச்சு வாசலை பெருக்கி தொளிச்சு கோலத்தை போட்டு பொங்கலுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வீட்டுல அந்த மாவிளை தோரணம் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு பொங்கலையும் வச்சு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அந்த அம்மா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 5 அறிவு ஜீவன், தாய்மைய பத்தி பேசும்போது 5 அறிவு ஜீவன் கூட வரும், கை தட்டலாம் இல்லையா? அந்த விழாக்கள் அப்படின்னாலே தன்னை தியாகம் செய்து தன் பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பமும் மிக அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு தியாகத்தின் உருவாகவே வாழக்கூடியவள் தான் பெண். அந்த இடத்துல பண்பாட்டையும் நம்மளுடைய நாகரிகத்தையும் காக்கக்கூடியது பெண்ணாகத்தான் இருக்கிறார். இப்ப ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாருமே பேசினாங்க. நான் ஒரே ஒரு அம்மாவை பத்தி மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். செல்வராணி, இந்த சென்னகரம்பட்டியை சேர்ந்த ஒரு பெண். வயசு இன்னைக்கு அவங்களுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து, ஒரு காளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு பெண். ஏன் அர்ப்பணிப்புன்னு இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, தன்னுடைய காளையை வளர்ப்பதற்காக தன்னுக்கு திருமணமே செய்யாமல் வாழக்கூடிய ஒரு பெண் வாழ்கிறாள் அப்படின்னா எவ்வளவு பெரிய தியாகம் அது. ஒரு தாய்மை உணர்வு, தன்னுடைய பண்பாட்டிற்காக, நாகரிகத்திற்காக, தன்னுடைய பண்பாட்டை உலக அளவிலே ஒழிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
கமலாத்தாள் பாட்டியை சொன்னாங்க. 1 ரூபாய் இட்லி. வடிவேளாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய கமலாத்தாள் பாட்டி மட்டும் இல்ல, யூடியூப்ல வலம் வரக்கூடிய சுந்தரி அக்கா கடை மட்டும் கிடையாது. எல்லா கடைகளிலும் பசி என்ற ஒரு உணர்வோடு பெண்கள் நடத்தக்கூடிய கடைக்கு போனீங்க அப்படின்னா எப்பா ஒரு இட்லியாவது சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் நம்முடைய மதுரை மண்ணிலே இருக்கிறதே. அதை எப்படி நீங்க மறந்தீங்க? அப்துல் கலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி ஒரு ஆண்மகன் நமக்கு இருந்தார், அப்படி ஒரு தலைவர் நமக்கு இருந்தார். ஆனால் அதே அப்துல் கலாம் அவர்கள் சென்னைக்கு படிக்க செல்லும் பொழுது தன்னுடைய வீட்டில் கொடிய வறுமை, அந்த படிப்பிற்காக அவருடைய அக்கா வளையலை அடமானம் வைத்து தந்தார் என்றால் அந்த தியாகத்துக்கு நீங்க எதை போய் ஈடா சொல்ல முடியும்? ஒரு அப்துல் கலாம் ஒரு வளையலை அடகு வச்சு ஒரு தலைவரை உருவாக்கி தந்திருக்கிறார் என்றால் அது அக்காவிற்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் என்று உங்களிடத்தில் கைத்தட்டலாக வெளிப்பட வேண்டும். நடுவர் அவர்களே, விவேகானந்தர் இப்படி சொல்லுவார், 300 வருடங்களாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போ ஆங்கிலேயர்கள் ஆண்ட எல்லா நாடுகளிலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரம் தான், பண்பாடு தான், நாகரிகம் தான் மேலோங்கி இருக்கும். அப்போ விவேகானந்தர் சொல்றாரு, ஒருத்தர் கேட்கிறார், ஏன் உங்க நாட்டுல மட்டும் எப்பயுமே வந்துட்டு உங்களுடைய பண்பாடு உங்களுடைய நாகரிகம் மட்டும் இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய சுவாமி விவேகானந்தர் வீர துறவி அவர்கள் ஒன்றை சொன்னார். எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய நாகரிகமும் எங்கள் தாய்மார்களின் கைகளில் இருக்கின்ற வரை இந்த இந்தியாவில் எப்பொழுதுமே பசுமையாக எங்களுடைய பண்பாடு வீற்றிருக்கும் அப்படி சொன்னார். அப்படின்னா விவேகானந்தரை நீங்கள் மறுத்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சிவசங்கரி பாவம், அந்த அணில வாய்ப்பில்லைன்னு பாவம் இந்த அணில உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இடம் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்காங்க. இடம் இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு சின்ன வரிதான். பெண்கள் தங்களை ஆண்களுக்கு சமம் அப்படின்னு முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். ஆண்களுக்கு நிகரானவர் இல்லை பெண்கள், மாறாக ஆண்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள். எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எப்படி தெரியுமா? ஒரு பொண்ணுட்ட நீங்க எதையாவது கொடுத்தீங்க அப்படின்னா அவ பெருசா சிறப்பா கொடுத்துருவா. ஓர் உயிரணுவை கொடுத்தால் ஒரு குழந்தையாக மாற்றி தருவாள். ஒரு வீட்டை கொடுத்தால் குடும்பமாக மாற்றி காட்டுவாள். மளிகை பொருட்களை கொடுத்தால் விருந்து படைப்பாள். புன்னகையை அளித்தாள் அவள் தன் இதயத்தையே கொடுத்து விடுவாள். கொடுப்பது எதுவாயினும் அதை பல மடங்கு திருப்பி கொடுப்பது பெண்களினுடைய குணம் என்பதை ஒரு ஆண்மகனான வில்லியம் கோல்டிங் பதிவு செய்திருக்கிறார். ஆக நடுவர் அவர்களே, நீங்கள் எப்பொழுதுமே நாடு பாராட்டக்கூடிய நல்ல தீர்ப்புகளை வழங்கியே பழக்கப்பட்டவர் என்பதை இங்கு நினைவுபடுத்திக் கொண்டு உங்கள் அனைவரிடமும் இருந்து மனதில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் கருதி உடனடியாக ஆண்களுக்காக இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் சிவசங்கரி அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டலோடு அவங்க பேசி முடிச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு, அவ்வளோதான். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற விஷயம் தானே, ரொம்ப சுருக்கமா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் பேர்ல மட்டும் இல்ல எங்க எல்லாருக்குமே ஒரு சகோதரனாக விளங்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் தமிழகம் டைம்ஸ் அறக்கட்டளை மற்றும் வலையொலித்தள நேயர்களுக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் எனது பணிவான வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு பட்டிமன்றத்தில் முதல்ல பேசுறது எவ்வளவு கஷ்டமோ கடைசியில பேசுறது அதை விட கஷ்டம். ஏன்னா உண்மைதான். ஏன்னா 3 நாள் ரூம் போட்டு முக்கி நம்ம பாயிண்ட் எழுதி வச்சிருப்போம். முன்னாடி பேசுறவன் பூராமே எல்லா பாயிண்ட்டையும் பேசிட்டு போயிட்டா கடைசியில் பேசுறவனுக்கு என்ன பாயிண்ட் இருக்கும்? ஆனா ஒண்ணு, அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆண்கள் அணிக்கு தள்ளப்பட்டேன்னு. என்னைக்குமே
ஒருத்தர் பக்கத்துல நின்று பார்க்கும்போது தான் அவங்க உண்மை தெரியும்ன்ற மாதிரி ஆண்கள் பக்கம் பேச போய் தான் இந்த ஆண்கள் எத்தனை பெரிய தியாகிகள்னு தெரிய வந்திருக்குங்க. அப்படி சொல்லுமா, புரிஞ்சுக்கங்கம்மா. நடுவர் அவர்களே, கற்பக விருட்சம்னு தமிழ்ல ஒரு மரபு உண்டு. கற்பக விருட்சம் தென்னையா பனையா? புரியலம்மா. கற்பக விருட்சம்னு நம்ம தமிழ் மரபுல சொல்லுவோம். இந்த கற்பக விருட்சம் என்பது தென்னையா பனையா? நானே சொல்லிடவா? எனக்கு ஆடியோ கொஞ்சம் தெளிவா கேட்காதனால இருக்கு. கற்பக விருட்சம் என்பது தென்னையா பனை மரமா? பனை மரம். பனை மரம். கரெக்டா சொல்லியிருக்காரு நடுவர் அவர்கள். எங்க நம்ம நடுவருக்கு ஜோரா கை தட்டுங்க. கைத்தட்டு வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. ஏன் தெரியுமா? எல்லாருமே சொல்லுவாங்க தென்னை தான் கற்பக விருட்சம்னு. ஆனா நம்ம சங்க இலக்கியம் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு தென்னை மரம் நீ நடணும் அப்படின்னா 90 அடியில ஆழம் தோண்டி 90 அடிக்கு அகலம் தோண்டி யூரியா, பொட்டாசியம், பாஸ்பேட், சல்பேட் எல்லாத்தையும் உள்ள கொட்டி தொழு உரம், மாட்டு சாணம் எல்லாத்தையும் இறக்கி அந்த செடியை நட்டு 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணியை பாய்ச்சி பாலை விட்டது நீ சடங்கு வச்சு இத்தனை பக்குவமும் பார்த்தா அந்த தென்னை மரம் உனக்கு 25 வருஷம்தான் பலன் தரும். ஆனா நம்ம பனைமரம் இருக்கு தெரியுமா? பனைமரம் யாரு நட்டா எவர் நட்டானே தெரியாது. ஆத்தோரமோ குளத்தோரமோ அதுவா வளர்ந்து நிற்கும். ஆனா தன்னோட இலையிலிருந்து, வேரிலிருந்து, தன்னுடைய தண்டிலிருந்து, கிழங்கிலிருந்து நுங்கு, பதனி, கல்லுன்னு எல்லாத்தையும் கொடுத்து உயர்ந்து நிற்கக்கூடியது பனைமரம் தான். இத்தனை பக்குவமும் பார்த்த தென்னை உனக்கு கற்பக விருட்சமா? எந்த பக்குவமே இல்லாம மக்களுக்கு பலன் தரக்கூடிய பனை கற்பக விருட்சமானா சங்க இலக்கியம் பனை மரத்தை தான் கற்பக விருட்சம்னு சொல்லுது. குறுந்தகை பாட்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா? உத்தமர்தம் ஈயும் இடத்து ஓங்கு பனை போலன்னு. எங்க ஆண்கள் எல்லாம் அந்த பனை மரம் மாதிரி. எங்க ஆண்கள் எல்லாம் உண்மையான கற்பக விருட்ச மாதிரி. நம்ம பெண்கள் உழைக்கிறாங்க, ஒத்துக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக செய்யறாங்க, எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா திட்டும் போது கூட சொல்லுவாங்கம்மா, திட்டும் போது கூட ஏன்டா அப்படி பனைமரம் மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களை பார்த்து. ஆனா இந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கணும், குழந்தைக்கு கை தட்டம் தெரியுமா? குழந்தைய பார்த்திருக்கியா? அதுவே ஒரு இடத்துல இருந்து குதிச்சுட்டு ஐ கை தட்டுங்க கை தட்டுங்கன்னு மத்தியா அந்த மாதிரி தான் பெண்கள். சமைச்சுட்டா நீ நல்லா சமைச்சிருக்கமா சொல்லணும். சாம்பார் வச்சா நீ நல்லா சாம்பார் வச்சிருக்கமா சொல்லணும். ஒரு ட்ரெஸ் பண்ணா நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கமா சொல்லணும். நீ தியாகி நீ தியாகி நீ தியாகின்னு பெண்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம பையன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்டுல திட்டு வாங்குறது நம்ம பயலாத்தான் இருப்பான். என்னமோ பெருசா சொல்றாங்க குடும்ப ஒத்துமையை பாதுகாப்பது நாங்கள் பெண்கள் பெண்கள் பெண்கள். எங்க ஆண்கள் 2 வார்த்தையில குடும்ப ஒத்துமையை பாதுகாத்துட்டு போயிடுறேன் தெரியுமா? என்ன தெரியுமா? சரிமா சாரிமா, சரிமா சாரிமா. நீங்க எல்லாம் நடுவர் இல்ல, கேமராமேன் இல்ல, என் வீட்டுக்காரர் வரைக்கும் இந்த 2 வார்த்தை சரிமா சாரிமா முடிஞ்சு. பரவாயில்ல, எல்லா ஆண்களும் அப்படிதான் இருக்காங்க. இல்ல அதனாலதான் பொழைச்சு போய்கிட்டு இருக்காப்லன்னு நினைக்கிறேன் நான். இந்த ஒரு உருட்டு தெரியுமா? பெண்கள் தான் பக்திய வளர்க்குறாங்க, பெண்கள் தான் சாமி ஆடுறாங்க. எங்க அக்கா கூட சொன்ன நேத்தி கடன்ல மஞ்சள் துணியில காசை வைக்கிறாங்களா? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இவங்க நேத்தி கடன் வச்சாலும் முந்தா நேத்தி கடன் வச்சாலும் வீட்டுல அடிவாங்க போறது என்னமோ ஆண்கள் தான். இவன் எங்க அம்மாவுக்கு முடியலைனாலும் அம்மாவுக்கு முடியல ஆத்தாக்கு முடியலைனாலும் யாருக்கு தெரியுமா மொட்டை போடுறேன்னு வேண்டிப்பாங்க? அந்த வீட்டுல இருக்க ஆண்களுக்கு தான் மொட்டை போடுறேன்னு வேண்டிப்பாங்க. இவங்க விளக்கு பூஜைக்கு போற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? விளக்கு பூஜையை இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்துல வச்சிருவாங்க. கீழே நல்லா 10 மட ஜமுக்காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பிகளா? அந்த 10 மட ஜமுக்காலம்லாம் போட்டு உட்கார வச்சு குத்து விளக்கும் கொடுத்து பூவும் கொடுத்து அச்சதையும் கொடுத்து எல்லாம் பண்ணா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போற்றி போற்றி. அந்த தெருவில் இருக்க குத்து விளக்கு பூஜையில எவ்வளவு காசு வாங்கினாங்க? போற்றி போற்றி. இங்க இவ்வளவு காசு வாங்கினாங்களே, வெறும் பிளாஸ்டிக் டப்பா தான் கொடுத்தாங்க, போற்றி போற்றி. இதுக்கு பேசாம நம்ம அங்கேயே போய் ஜாயின் பண்ணி இருக்கலாம், போற்றி போற்றி. இவங்க பக்தியை வளர்க்குற கதை இதுதான் தம்பி. ஏங்க பக்தினாலே எளிமைதான். என்னைக்காவது கோயிலுக்கு போற பிள்ளை பட்டு புடவையும் நகை நட்டும் மூஞ்சில ஒரு லோடு ப்ளீச்சிங் பவுடரும் இல்லாம போயிருக்கா?
மூஞ்சில அவங்க போறதெல்லாம் சாமி கும்பிட கிடையாது. கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி ஐ ஆம் இன் டெம்பிள் வித் மை ஃபேமிலி. அப்ப கூட இவன் தமிழ்ல எழுத மாட்டான் தம்பி. அப்பயும் இங்கிலீஷ் தான். இவங்க நாகரிகத்தையும் பண்பாடையும் காப்பாத்துறாங்கலாம். என்னென்ன உருட்டுறாங்க, நல்லா கோட்டும் ஷோட்டும் போட்டுக்கிட்டு. இவங்க நவராத்திரி விரதம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்களுக்கு 1 நாள் ராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் ராத்திரி நவராத்திரி. இவங்க நவராத்திரி கதை என்ன? கொலக்கட்டையும் சுண்டலும் சாப்பிட்டுட்டு பாட்டு பாடுறதே இவங்க விரதம். ஆனா சிவராத்திரி விரதம் எவ்வளவு கடுமையானது தெரியுமா? விடிய விடிய முழிச்சிருந்து சிவனுக்காக விரதம் இருக்கணும். என்னைக்குமே கடுமையாக இருக்கக்கூடிய பண்பாட்டு படிநிலைகளை காப்பாத்துறது எங்க ஆண்கள் தான். பெண்களே இங்க பாரு, இதுதான் நம்ம பிள்ளைன்றது. கைதட்டு தான், நல்ல பாயிண்ட் தானே சொல்லியிருக்கேன். நிறைவா ஏங்க இங்க எல்லாருமே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி அவ்வளவு அருமையா சொன்னாங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்னமோ பெண்கள் தான் மாடு வளர்க்குறாங்களா, பெண்கள் தான் உரம் வைக்கிறாங்களா, எல்லாம் ரைட்டு. ஆனா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மீட்டெடுத்தது மாணவர்கள். இத்தனை பெண்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோம்ல, இத்தனை பெண்களையும் பெற்றோர்கள் அந்த போராட்டத்துல கலந்துக்கணும்னு சொன்னதுக்கான காரணமே எங்க ஆண்கள் தான். இத்தனை ஆண்கள் சூழ அந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கூட எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அந்த இரவு நேரத்திலையும் நாங்க நிம்மதியா தூங்கினோம்னா எங்களுக்காக இரவு நேரத்திலையும் அந்த ஆண் பிள்ளைகள் காவலுக்கு இருந்தாங்க. அதனாலதான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமே வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொன்னா இத பொய்ன்னு யாருமே சொல்லிட முடியாதுங்க. என்னமோ நம்ம பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து பொய்யா தீர்ப்பு சொல்லிட்டாரா, அறம் வந்து மாறிடுச்சான். பாண்டிய நெடுஞ்செழியன் கோபப்பட்டதற்கான காரணமே பாண்டிமாதேவி தன் கோபத்தை காட்டக்கூடாத இடத்தில் காட்டியதுதான். அந்த டென்ஷன்ல இருந்திருக்காரு. காட்டக்கூடாத இடத்துல காட்டியதுதான். மதுரை எரிச்ச கண்ணகி சேர தேசத்துல போய் என்ன சொன்னா தெரியுமா? பாண்டியன் வந்து என் கணவனை கொல்லல, என் கணவன் எனக்கு இழைத்த அநீதிக்கு பாண்டியன் என் கணவனுக்கு தீர்ப்பு வழங்கினான் சொன்னாலே. பாண்டியன் அங்க குற்றம் இழைத்தான். கோவலன் பண்ண தவறிற்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டியது. இங்க வந்துகிட்டு கண்ணகி நீதி வழங்கினால், கண்ணகி நீதி வழங்கினா என்ன இது? வரலாற தெளிவா பேசுங்க, கஞ்சா பேசுங்க. நடுவர் அவர்களே, எனக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள் என்ன தெரியுமா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளை எல்லாரும் கேட்டோன்னே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அன்பு என்பது பெண்களுக்கு தான் வேணும், அறம் என்பது ஆண்களுக்கு தான் வேணும். ஏன்னா அவங்க வெளியில சென்று வேலை பார்க்கிறாங்க, வைக்கிறாங்க, ஆஹா ஓஹோ, அது எதுவுமே கிடையாது. அறம் என்பது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்குத்தான் வேணும். நம்ம பிள்ளை மட்டும் எதிர்த்த வீட்டுக்காரி கார் வாங்கிட்டாளா, எதிர்த்த வீட்டுக்காரி புருஷனை பார்த்தீங்களா, அவளுக்கு வைர நெக்லஸ் வாங்கிட்டானா, இப்படியே போட்டு வீட்டில் இருக்க ஆம்பளைய ஸ்க்ரூ பண்ணாம இருந்தா நம்ம பையன் ஒருத்தனும் டாஸ்மார்க்குக்கு போக மாட்டேன், நம்ம பையன் ஒருத்தனும் லஞ்சம் வாங்க போக மாட்டேன். இந்த அறநெறி கொள்கை யாரா பெண்கள் கடைபிடிக்கிறீங்களாமா? என்னமோ நட்புக்கு இலக்கணம் பெண்களா? எந்த ஊர்ல என்னைக்காவது நம்ம பிள்ளை ஒரு நாள் அழகா சேலை கட்டி கிளம்பி வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க பிள்ளை என்னைக்காவது ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கடி என்னைக்கா நம்ம பிள்ளை சொல்லியிருக்கு? கடைசி நேரத்துல எந்த கொஸ்டின் முக்கியமானு கேட்டா கூட நான் ஒண்ணுமே படிக்கலடி, எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லடி, இதுதான் நம்ம பிள்ளை புத்தி. ஆனா நம்ம பையன் படிக்கவே இல்லைனாலும் கடைசி நேரத்துக்குள்ள தாம் படிச்சதையும் சேர்த்து நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்து அவனையும் பாஸ் ஆக வைக்கிறேன் பாரு நம்ம ஆண்கள். அதுதான் ஆண்களோட சிறப்பே. நடுவர் அவர்களை இன்னைக்கு இருக்க பெண்களோட எதிர்பார்ப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க எந்த அளவுக்கு பண்பாடு நாகரிகத்தோட இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் வந்து வேலைக்கு போகணும், ஆனா 24 மணி நேரமும் இந்த அம்மாவை பைக்கில் வச்சு சுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்கள் வந்து ஐடி கம்பெனிக்கு போகணும், ஆனா 24 மணி நேரமும் போன்ல ஹலோ என்னம்மா என்ன பண்ற இப்படி ஒரு பையன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்கள் வந்து வீடு கட்டணும், வீட்டுல வந்து கண்டிப்பான முறையில வாசல் இருக்கணும், ஆனா சொந்தக்கார எவனும் உள்ள வந்துடக்கூடாது. அந்த வீட்டுல கண்டிப்பா கிச்சன் இருக்கணும், அது மாடுலர் கிச்சனா இருக்கணும். ஆனா நாங்க சமைக்க மாட்டோம், சரியா? நீ ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க. நல்லா படிக்கிற பையன்னா படிப்ஸு, நல்லா படிக்காத பையனா பொறுக்கி பையன், நல்லா இங்கிலீஷ் பேசுற பையனா பீட்ரு,
தமிழ்ல சுத்தமா பேசுற பைய பழம். பொண்ணுங்களை சைட் அடிச்சா சீனு, சாரி பொண்ணுங்களை சைட் அடிச்சா ஃப்ளர்ட்டு, பொண்ணுங்களை கண்டிக்காம இருந்தா சீனு. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு எங்க ஆண்கள் படுற அவஸ்தை இருக்கே நடுவர் அவர்களே. நம்ம கவுண்டமணி சொல்ற மாதிரி ஒரே குஷ்டமப்பான்ற ரேஞ்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. நிறைவா இறுதியா நான் ஒன்ன மட்டும் சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே. நம்ம பெண்கள் வந்து குத்து விளக்கு தான், ஆனா அதுல ஏத்துற திரி தீபம் எங்களுடைய ஆண்கள் நடுவர் அவர்களே. பெண்கள் ஐபோனு தான், பல பழக்கிற ஐபோனு தான் ஒத்துக்கிறோம், ஆனா அந்த சார்ஜரு எங்களுடைய ஆண்கள் நடுவர் அவர்களே. பெண்கள் வந்து பேன் கேக்கு தான், ஆனா ஃபவுண்டேஷனு அந்த 1.5 அடிக்கு போடுற ப்ளீச்சிங் பவுடருக்கு ஃபவுண்டேஷனு எங்களுடைய ஆண்கள் நடுவர் அவர்களே. இறுதியா ஒன்ன மட்டும் சொல்றேன், பெண்கள் பாரம்பரியம் என்னும் ஆலமரத்தின் விழுதுகள் தான், அதை என்றும் கட்டி காப்பது ஆணிவேராகிய எங்களுடைய ஆண்கள் என்பதை கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி. ஒரு 7 நிமிஷத்தில் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செஞ்சிடலாம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் இவ்வளவு சுருக்கமாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே பேசி முடிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்களாம் பட்டிமன்றம் ஆன்லைனில் பண்ணோம். எப்படி உங்களுக்கெல்லாம் ஆன்லைன் வகுப்பு நடந்ததோ நாங்களாம் பட்டிமன்றத்தை ஆன்லைனில் பண்ணோம். சிங்கப்பூர், குவைத்து, லண்டன் அப்படிலாம் பேச்சாளர்கள் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பேசினாங்க. நான் இங்கே உட்காந்து டிவி இதில் செல்ஃபோனில் வச்சு பட்டிமன்றம் பண்ணோம். சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா பேசிச்சு, அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே பேசுகிறாங்கன்னா நான் தட்டி உட்கார வச்சிடுறேன், இல்லை கையை பிடிச்சிருக்காது உட்கார வச்சிடலாம். ஆன்லைனில் சிங்கப்பூரில் அந்த அம்மா பேசுது, நான் போதும் போதுங்கிற அந்த அம்மா காதலே வாங்கலை. அந்த அம்மாவோட வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தேன், உங்கள் மனைவி பேசிக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க என்ன. அது முடியாமல் தான் நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப நிறைவாக அற்புதமாக பேசியிருக்காங்க. நம்ம நிறைவான நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்கணும். தமிழ் அகம் டைம்ஸ் அறக்கட்டளை மற்றும் வலையொலி தளம் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற நாகரத்தினம் அங்காளம்மாள் கல்லூரியை சார்ந்த நிர்வாகத்தை அத்தனை பேருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை உங்கள் கைதட்டல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சுருக்கமான தீர்ப்பாக இருக்கணும், நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். ரோட்டில் ஒரு கருவாடு ஏற்றிக்கிட்டு ஒரு லாரி போச்சுங்க, 2 பேர் நடந்து போனான். ஒருத்தன் சைவன், ஒருத்தன் அசைவன். ஒருத்தன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், ஒருத்தன் மனுஷனை தவிர எல்லாம் சாப்பிடுவான், ஒருத்தன் இதை சாப்பிட மாட்டான். இந்த கருவாடு நாத்தம்னு சொல்லி இந்த சைவன் மூக்க பிடிச்சான், பக்கத்தில் இருக்கிற அசைவனும் மூக்க பிடிச்சான். இவனுக்கு கோவம் வந்துச்சே, நான் தான் சாப்பிட மாட்டேன், நான் இது மூக்க பிடிச்சேன், நீ தான் சாப்பிடுவில்ல, நீ ஏன்டா மூக்க பிடிச்சேன்னா. அவன் கேட்டான், நீ எதுக்கு மூக்க பிடிச்ச, வாடை உள்ளே போயிடக்கூடாதுன்னு தானே. நான் எதுக்கு தெரியுமா மூக்க பிடிச்சேன், உள்ளே போன வாடை வெளில வந்துடக்கூடாதுன்னா. 2 பேரும் செஞ்ச காரியம் ஒன்று, ஆனால் காரணம் வேற. இவங்க 6 பேரும் பேசுனது பண்பாடை யார் காப்பாற்றுறான்னு, ஆனால் இவங்க பெண்கள்னு சொல்கிறாங்க, இவங்க ஆண்கள்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பெண்கள் சொல்லிக்கிற மாதிரி ஆண்கள் ஒரு காலம் சொல்லிக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு நான் தான் காரணம், இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், இந்த பிள்ளைங்களை வளர்க்குறது நான் தான் அப்படின்னு எந்த ஆம்பளையாவது எந்த அப்பாக்களாவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை, நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லைன்னு சொல்லி காட்டுறது பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு பொதுவாக அப்பாவை பிடிக்கும், பசங்களுக்கெல்லாம் அம்மாவை பிடிக்கும். இந்த பசங்களுக்கு அப்பாவை பிடிக்காம போனதுக்கு காரணமே அந்த அம்மா தான். உண்மையிலே எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்காம போனதுக்கு எங்கள் அம்மா தாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் தெரியுங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்கு நான் தாண்டா கஷ்டப்படுறேன், இந்த குடும்பத்துக்கு நான் அப்பா பையன் என்ன நினைப்பான், அப்போ அப்பான்னு இடத்துக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு போகிறாரு அப்படி தானே நினைப்பான். அப்பாவை அம்மா சொல்லி அப்பாவை 15 வருஷத்தில் எதிரி மாதிரி பார்ப்பான். 20 வயசில் இவர் நமக்கு ஆகாதவர்னு முடிவு பண்ணிடுவான். 25 வயசில் இவர் தான் நம்பியாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பள்ளிக்கூடம் போய் சேர்க்கும் போது தாங்க தெரியும் நமக்கு உண்மையான ஹீரோ வழிகாட்டி அப்பா தான்னு அப்புறம் புரிஞ்சுக்குவான். எப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு புரிஞ்சுக்குவான். நீங்கள் ஆண்களை பற்றி ஒரு பெண்ணு பேசுகிறாங்கன்னு பார்த்தேன். நீங்கள் இப்போ அதிகமாக என்ன தெரியுங்களா பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனை. நான் தொலைக்காட்சியில் தான் வேலை பார்க்குறேன், வேலையே போனாலும் பரவாயில்ல. என் பொண்டாட்டி எல்லாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 16 சீரியல் பார்க்குறான். எல்லா டிவிக்கும் ஒரு டிவிக்கும் வஞ்சம் வைக்கிறது கிடையாது, இப்படி சீரியல் பார்க்குறாங்க பெண்கள். நீங்கள் உட்காந்து ஒரு வேளை சாப்பாடு பிள்ளைகளுக்கு பரிமாறிக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்றதுக்கான நேரம் இருக்கா? இல்லை, எல்லாம் டிவி தான். குழந்தைங்க 3 வயசு குழந்தைங்க பெத்த புள்ள அம்மாட்ட வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சி காட்டுது, அம்மா ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கேன், சீரியல் அப்புறம் வா விளம்பரம் போட்டன வா. பெத்த புள்ள முதல்ல ஒரு ஓவியம் வரைஞ்சி காட்டுது, டிவி பார்த்துக்கிட்டு அப்புறம் வா
அந்த குழந்தை வந்து திரும்ப காட்டுதுங்க, அம்மா அம்மான்னு. அம்மா பார்க்கவே இல்லை. அந்த குழந்தைக்கு பெத்த குழந்தை அம்மாக்கிட்ட முதல்ல வரைஞ்சு காட்டுறோம், பார்க்கணுன்னா கோவம் அந்த வரைஞ்ச ஓவியத்தை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு போயிடுச்சுங்க. நான் கேட்குறேன், ஒரு நிமிஷம் பெத்த பிள்ளைய திரும்பி பார்த்து நல்லா வரைஞ்சிருக்கம்மா, உனக்கு உனக்கு வேற ஏதாவது வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்டால் அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படும். நீங்கள் ஒரே விஷயம்தாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை நான் பார்த்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். 2 விஷயம்தான். நான் குவைத்து போயிருந்தப்ப அங்கே இருந்த நண்பர்கள்ட்ட கேட்டேன், ஏங்க நிறைய வெளிநாடுகளில் படம் பிடிச்சிருந்தா கூட இந்த ஒட்டகம் கூட சேர்ந்து படம் பிடிச்சது இல்லைனா ஒட்டகம் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். அவரு அப்படியா வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு பெரிய பாலைவனத்தில் நிறைய ஒட்டகம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. என்னை உள்ளே கூட்டு போனவர், உள்ளே அவசரப்பட்டு போயிடாதீங்க, நீங்கள் ஒட்டகம் தான் நினைக்காதீங்க, முட்டி தள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டார். ஒரு மண்ணுக்குள்ளேருந்து ஒரு மனுஷர் எந்திரிச்சு வந்தாருங்க. புதை மணல் காலை வச்சாலே சுடுது, அந்த மண்ணுக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்தார். பார்த்தா எங்கள் ஊர் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து அங்கே வேலை பார்க்க வந்திருக்கார், ஒட்டகம் மேய்க்கிறார். அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாருங்க. ஒட்டகம் பக்கத்தில் இன்னும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தார். நான் என்ன பண்ணேன், ஒரு ஒட்டகத்துக்கு கூட நின்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்து நம்ம ஊருக்காரு, அவர் கூட சேர்ந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி அவர் பக்கத்தில் இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். வரும்போது அந்த அமைப்பாளர் சொன்னார், இந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுவீங்களான்னு கேட்டார். ஆமாம், ஒட்டகம் கூட எடுத்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போடுவேன்ல. அப்போ சொன்னார், ஒட்டகத்து கூட எடுத்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போடுங்க, ஆனால் அந்த ஒட்டகம் மேய்க்கிறவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல அதை போடாதீங்க அப்படின்னாரு. நான் ஏன்னு கேட்டேன். இல்லை, அவர் வீட்டில் வேறு மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கலாம், நான் நல்ல மாலில் ஏசி ரூமில் வேலை பார்க்குறேன்னு கூட பொய் சொல்லியிருக்கலாம். இப்படி வெயிலில் அனலில் இருந்து கஷ்டப்படுறாருங்கிறது அவர் குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவங்க பிள்ளைகளும் மனைவியும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னாருன்னு இந்த குடும்பத்துக்காக அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவர்கள் ஆண்கள் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்காங்க? நீங்கள் பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் தாங்க, ஆண்களுக்காக இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நடந்த சம்பவம், அதை சுருக்கமாக சொல்லிட்டு தீர்ப்புக்கு வந்துடலாம். பிரேமாங்கிற ஒரு பொண்ணு, நீங்கள் பத்திரிகையில் படித்த செய்தி தான், இந்தியாவிலேயே சிஏ படிப்பில் முதலிடம் வந்தா. நீங்கள் சிஏவில் படிக்கிறது கஷ்டம், பாஸ் பண்ணுறது கஷ்டம், தேசிய அளவில் முதலிடங்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிருபர்கள்லாம் பேட்டி எடுத்தான். அந்த பொண்ணு பம்பாயில் படித்தவ, அங்கே இருக்கா. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தான். நிருபர்கள் போய் கேட்டான், எப்படிமா உங்களுக்கு இது முடிஞ்சுது, எப்படி உங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டபோது அந்த பொண்ணு சொன்னா, நான் ஒரு சாதாரண குடும்பம் தான், எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறார், பாம்பேயில் அவர் ஆட்டோ போகாத சந்தே கிடையாது, எல்லா திசைகளிலும் ஆட்டோ ஓட்டியிருக்காரு. அப்படி ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு 11 மணிக்கு தான் வருவார், அதுக்குள்ளே நான் படுத்து தூங்கிடுவேன். அப்படி உட்காந்து அப்படி நெத்தி அப்படியே கோதி விடுவார், நான் முழிச்சிருவேன், ஆனால் எந்திரிச்சு உட்கார மாட்டேன், ஏன்னா அவர் தூக்கம் கெட்டு போயிடும். அவர் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு திரும்ப ஆட்டோ ஓட்டணுங்கிறதுக்காக நான் தூங்குற மாதிரியே நடிப்பேன். நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த அப்பா யாருக்காக கஷ்டப்படுறார். அப்படி நெத்தி அப்படி தடவும் போது அவர் கையில் இருக்கிற சதை பேந்து இருக்கும், அப்படியே முடியல சிக்கும். நான் யோசித்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுறாரு, யாருக்காக ஆட்டோ ஓட்டுறாருன்னு யோசிச்சு பார்த்தேன். என் அப்பாவுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு யோசித்தேன். என் அப்பாவுக்கு நான் கொடுத்த பரிசு தான் சிஏ படிப்பில் முதலிடம் அப்படின்னு சொன்னா தந்தையினுடைய அர்ப்பணிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற பெண்கள் இருக்காங்க, அது எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு யதார்த்தமான விஷயமா பதிவு செய்யணும். அப்படின்னா இன்னைக்கு ஆண்களுடைய தியாகம், ஆண்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி இவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் 100% இந்த கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் காப்பாற்றுவது ஆண்களே. சொல்லலை, நம்ம தீர்ப்பு சொல்லலை, இன்னும் சொல்லலை. 2 நிமிஷம் இவங்க என்ன பேசுனாங்கிறத பார்த்துட்டு தீர்ப்புக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 விஷயம்தான். ஆண்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றலை நான் சொல்ல வரல, ஆனால் பெண்களுக்காக பேசுனதுக்காக ஒரே ஒரு செய்தி நான் படித்தேன். அது கதை இல்லைங்க, அது நிஜமாக நடந்தது. அப்பா இல்லாத பையனை அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறா. அப்பா இல்லை, நல்லா படிக்கிறான், 10th நல்ல மார்க், +2 நல்ல மார்க், காலேஜில் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு லண்டனுக்கு வேலைக்கு போயிட்டான். அம்மாவுக்கு மாதம் 1ஆம் தேதி 10,000 ரூபா பணம் வந்துடும். அப்பா இல்லாத பையன், ஒரே பையன் லண்டனில் வேலை பார்க்குறான், மாதம் 10,000 ரூபா அம்மாவுக்கு. தாய் சொல்லுவா ஃபோன் பண்ணும்போது, தம்பி நீ மாதம் 1ஆம் தேதி ஆனால் பணம் அனுப்புகிற, அது கூட சந்தோஷம் இல்லைடா, நீ என்கிட்ட ஃபோனில் பேசுகிற பற்றியா, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா. அந்த 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்க பையன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு 2 நாளைக்கு ஒரு தடவை பேசுகிறவன் 15 நாளைக்கு ஒரு தடவை பேசுனா, மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணான். அந்த தாய் கேட்டா, அடிக்கடி ஃபோன் பேசுவிய, இப்போ ஏன்டா எப்பயாவது வேலை இருக்குல்ல, எப்போ முடியுதோ அப்போ தான் பேசுவேன் அப்படின்னா.
அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அந்த பணத்தை அந்த தாய் வாங்கலைங்க. 1ஆம் தேதி பணம் வந்தது, திரும்ப போயிடுச்சு. ஏன்னா அந்த தாய் என்ன தெரியுமா நினச்சா, நீ அனுப்புகிற பணத்தை விட உன்னை வளர்த்த உன் குரலை கேட்குறத விட எனக்கு வேறு என்ன சந்தோஷம்னு அந்த பணத்தை வாங்கலை. அதுக்கப்புறம் அவனும் பணம் அனுப்பலை. அந்த தாய் என்ன பண்ணா, ஒரு கோயிலில் போய் கூட்டி பெருக்கி அந்த கோயிலே படுத்து கிடந்து அந்த கோயிலையே சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த கோயிலில் இருக்கிற ஐயர் ஒரு நாள் கேட்டார், அம்மா வயசாகிடுச்சு, 70 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, திடீர்னு பொட்டுன்னு போயிடுவீங்க போல இருக்க, அப்படி செத்து போனால் வெளிநாட்டில் இருக்கிற பையன் வந்து உங்களுக்கு கொல்லி வைப்பான்ல அப்படின்னு கேட்குறாரு. வரமாட்டான். அவன் தானம்மா வரணும், உங்களுக்கு ஒரே பையன் அவன் தானே வரணும். வரமாட்டான், வந்தாலும் கொல்லி போட விடமாட்டேன். அந்த தாய் சொல்கிறாங்க, எப்படி வந்தாலும் கொல்லி போட விடமாட்டேன் அப்படின்னா. அப்போ அந்த ஐயர் கேட்குறாரு, அப்போ யார் உங்களுக்கு கொல்லி போடுவான்னு கேட்ட உடனே பெருமாள் கொல்லி போடட்டும் அப்படின்னு அந்த தாய் சொல்லுவான். பெருமாள் எப்படிங்க கொல்லி போடுவார், அவர் எனக்கே போட மாட்டார், உங்களுக்கு எப்படி போடுவாருன்னு ஐயர் சொல்கிறார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, அப்போ நீங்கள் கொல்லி வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இன்னைக்கு பல குடும்பங்களை நிற்கதியாக விட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்து அந்த சந்தோஷம்தான் பெரிதுன்னு பெற்ற குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிற நிர்கதியாக விட்ட பல ஆண்களை பற்றி நமக்கு செய்தி வருது. ஆனால் பெண் அப்படி இல்லைங்க. திண்டுக்கல்ல 2 குழந்தைய வச்சுக்கிட்டு புருஷங்காரன் செத்து போயிட்டான். 2 குழந்தைக்கு கண்ணு தெரியாது. தமிழரசிங்கிற ஒரு தாய் என்ன தெரியுமா பண்ணா, ஒரு நாள் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். எல்லாரும் திட்டினாங்க. பெத்த தாய் கவனிக்கிறதுக்கு அப்பந்தான் இல்லை, இந்த பொண்ணாவது கவனிக்க கூடாதா அப்படின்னு சொன்ன போது செத்து போன தமிழரசி கையில் ஒரு பேப்பர் இருந்ததுங்க. அவன் என்ன தெரியுமா எழுதி வச்சுட்டு செத்தா, என் குழந்தைங்க 2 குழந்தைங்களுக்கு 90% பார்வை இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு பார்வை வரத்துக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், யாரும் உதவி செய்யலை, நான் செத்து போன பிறகு என்னுடைய வலது கண்ணை ஒரு குழந்தைக்கும் இடது கண்ணை இன்னொரு குழந்தைக்கும் வைங்கன்னு சொல்லி குடும்பத்துக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னா, இந்த ஆண்கள் கலாச்சாரத்தில் குறையில்லைங்க. 2க்குமான வித்தியாசம் இருக்கு. கலாச்சாரத்தை கடைபிடிப்பது அப்படின்னு ஒன்று இருக்கு, கலாச்சாரத்தை காப்பாற்றுவதுன்னு ஒன்று இருக்கு. ஆண்கள் கலாச்சாரத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் பெண்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுவர்களாக இருக்கிற காரணத்தால் கலாச்சாரத்தின் நாகரிகமும் காப்பாற்றுவது ஆண்களை விட பெண்களே என்று சொல்லி இதுகார விருது கட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேனலை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு தெரியும். என்ஜாய் பண்றப்பவே ஒரு லைக் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன்.